السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமாருடைய நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த லைலத்துல் கத்ரிலே இரவெல்லாம் விழித்திருந்து அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த இரவு தராவி தொழுவதற்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு நசீபாக்கி இந்த இரவெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியுடைய ஹதீஸ் இது, ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை யார் ஹயாத்தாக்கினார்களோ, ஈமானோ வஹ்திசாபன், அல்லாஹ் மேல் நம்பிக்கையோடும் இன்னும் நன்மைகளை கணக்கிட்டவராகவும் யார் அந்த இரவை ஹயாத்தாக்கினாரோ, ஒஃபிர லஹு, அவருக்கு மன்னிக்கப்படுகிறது, மா தகத்தம மின் தம்பி, அதுவரை அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சான். மன காம, காமன நின்றான் அப்படின்னு அர்த்தம். இப்ப நின்று வணங்கினார் அப்படின்னு மட்டும் இதுக்கு அர்த்தம் வைக்க தேவையில்லை. அந்த இரவை யார் நிலைநாட்டினார்களோ, நிப்பாட்டினார்களோ, அந்த இரவை பயன்படுத்தி கொண்டார்களோ, நின்றே வணங்கணும் காம அப்படின்னா இரவு எழுந்து ஆரம்பிச்சிருந்து சஹர் முடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும் அர்த்தம் கிடையாது. வணக்க வழிபாடுகள், தொழுகை, மற்ற இபாதாத்துகள் அந்த இரவை பயன்படுத்தி கொண்டார்களோன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் நமக்கு எந்த அமல் செய்ய வச்சான்? அல்லாஹ் ரசூலை பத்தி பேச்சை கேட்க வச்சாங்க. இது அமல்கள்ல ஆக பெரிய அமல். இந்த இரவெல்லாம் தொழுவலாம், இஷா தொழுதுட்டு தராவி தொழுதுட்டு சஹர் வரைக்கும் ஒரு 100 ரக்காத் தொழுவலாம். அது அமல் ஜி. விடிய விடிய குர்ஆன் ஓதலாம், நல்ல அமல், அது நல்ல அமல் தான். விடிய விடிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தஸ்பீஹாத்துகள் செய்யலாம், நல்ல அமல், சந்தேகமே. வேற என்ன அமல் செய்வீங்க? விடிய விடிய இஷாவுக்கு பின்னாடி சஹர் வரைக்கும் வேற என்ன அமல் செய்வீங்க சொல்றேன்? தொழுகை, குர்ஆன், திக்ர், வேற துஆ ஓதலாம். துஆவும் அமல். அத்துஆவு ஹுவல் இபாதா, அதுவும் இபாதத் தான், துஆவும் இபாதத் தான். ஆனால் ஷேகுமார்கள் ஃபைஸ் நாயகம் நமக்கு இரவு முழுவதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் சிஃபாத்துடைய பேச்சுக்களை, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பேச்சுக்களை நமக்கு இரவு முழுசும் சொல்லிக் கொடுக்கிறார்.
ஏன்னா அல்லாஹு தஆலாவை அறியாமல் ஒருவன் பல ஆயிரம் ரக்காத்துகள் தொழுவது, அல்லாஹ்வை அறிந்து ஒரு 2 ரக்காத் தொழுவது மேலானது. ஒரு பக்கம் அல்லாஹ்வை அறியாம ஜாஹித் ஒருவர் இருக்கிறார், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறார். ஒருவர் அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து அல்லாஹ்வை முன் வச்சு தொழுகிறார். ஒருத்தர் தொழுகை எவ்வளவோ மேலானது, அந்த 2 ரக்காத்து மேலானது. ஒரு சிறு அமல் ஒரு பெரிய அமலை விட மேலானதாயிரும். சின்ன அமல் தான். பெருமானா சொன்னாங்க, அந்த தாபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுகணுன்றாங்க. அந்த இஹ்சான் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அவ்வாறு தொழுகவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுகு. அப்ப முந்தைய அமலுக்கு பேர் என்னங்க? முஷாஹதா. அந்த தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ் தஆலாவை தான் பார்க்கிறாய் என்ற உணர்வோடு வழங்கு. இல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டால் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுகு. இந்த இபாதத்துக்கு பேர் என்னங்க? இஹ்சான். இந்த இஹ்சானை பத்தி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு இல்லை. மக்களுக்கு இஹ்சானை பத்தி யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொல்லவும் மாட்டான். தீனிலே 3 1 பங்கை இந்த உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தீன் என்பது மொத்தம் 3: இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் தீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த 3ஐயும் கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, போயிட்டாங்க. வந்தது யார் தெரியுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலன்னு சொன்னாங்க. அதாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் உங்களிடத்திலே வந்தார். லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். அதாக்கும் ஜிப்ரீல் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். ஜி அப்ப தீன் என்பது என்னங்க பை மொத்தம்? ராவி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா கிதாபு அக்ரஜ் இப்னு ஹுஸைமா இப்னு ஹிப்பான், புகாரில வரல, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃப்ல வருது. அதாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார்கள். லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அப்ப தீனுடைய 3 ஹிஸ்ஸா இருக்கு: இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் தீன். விளஞ்சமே, 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் தீன். அப்ப இஸ்லாத்தை பத்தி போதிக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஃபர்து, அவருடைய சிறப்பு என்ன? அகீதா, ஈமான் பத்தி சொல்றாங்க. எல்லா மக்களும் மதசாகரை சொல்லி தர்றாங்க. இஹ்சான் யார் சொல்லி தர்றது? தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஜகாத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு எல்லாம் சொல்லு. ஜி கலிமாவின் சிறப்பு அதை பத்தியும் சொல்லி தரோம். பை நாங்கள் கலிமாவின் சிறப்பு சொல்றோமேன்றார் ஒருத்தர். அப்படியா? சொல்லுங்க. கலிமா ஒரு தடவை சொன்னா இவ்வளவு சவாபு. ஜி கலிமா வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக சேர்த்து சொன்னா 7000 நன்மை அது கிடைக்குது. வரிசையா இது கலிமாவின் சிறப்பு. கலிமாவை சொல்வதுடைய சிறப்பு. கலிமாவுடைய வெளிரங்கத்தை சொன்னா சிறப்பு இருக்குதான் செய்தது. ஜி கலிமாவில் என்ன இருக்கு வசன், அது அதன் சிறப்பு என்ன? டாக்டர் உயர்தரமான மாத்திரை அமெரிக்காலும் தெரிவிச்சு கொடுத்தார். ரொம்ப வியாதிக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு மாத்திரை கொடுத்தார். இந்த மாத்திரை சிறப்பு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஏன் வட்டம் போடணும், அதை வச்சு வட்டம் போடலாம். இந்த மாத்திரையின் சிறப்பு. எடை போடணும், கேரம் போர்டில் கூட வச்சு விளையாடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா வச்சு விளையாடலாம். வேற என்ன சிறப்பு இருக்கு அதுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். சாக் பீஸ் மாதிரி உட்காந்து போர்டில் எழுதலாம். நல்ல வெள்ளை கலராக இருக்குன்னா ஃபாரஸ்ட் மலை மாதிரி எழுதலாம். இதுக்கெல்லாம் உதவுது. அப்புறம் வேற எதுக்கு? வேற ஏதாவது சவுத்தில் ஓட்ட கிட்ட இருந்துச்சு, இந்த மாத்திரை நுணுக்கி இதெல்லாம் மாத்திரையின் சிறப்பு தான். யார் சொல்லலன்னு சொன்னா? ஜஹீர் சிரிக்கி பண்றாரு. அவருக்கு பற்றி என்ன சொல், அதாவது நான் வேகமாக வரேன்னு சொன்னா பாவம் மூஞ்சிலாம் தொங்கிருச்சு. ஏப்பை
அப்படியே கோச்சுக்கிறது? உங்க ஷேக் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். உட்காரு. திட்டினா கோச்சுக்கல கூடாதுரா. செஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். செஞ்சுங்களா? திட்டம் இப்படி தொங்க போட்டு உட்காந்துருப்பாங்க. அது உட்காந்து லூசு. எழுந்துங்களா? உஸ்தாது வாயால் திட்டு வாங்குறது நல்லது. இந்த திட்டுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு உட்காந்தா நாங்களாம் எங்க ஷேக்ட நீ பார்த்துருந்தா விட்டு ஓடி எதமா விட்டு வாங்குவாங்க. அறிஞ்சுங்களா? விட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் அவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். அது உட்காந்துருக்காரு. சரி விடு, சிரிச்சிட்டு உட்காந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொன்னப்பா? அப்போ மாத்திரையுடைய சிறப்புகள் சொல்லுப்பா, இந்த மாத்திரையின் சிறப்புகள் சொல்லுப்பாண்டா. அது இங்கே கேரம் போர்டு விளையாட பயன்படுகிறது, போர்டில் சில எழுத பயன்படுகிறது, ஓட்டெல்லாம் அடைக்க பயன்படுகிறது. இது மாத்திரையின் சிறப்பா? இந்த மாத்திரை இங்கே கிடைக்கலப்பா. அது அந்த மெடிசனே இங்கே இல்லை, அமெரிக்காலும் தருவிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ லாயிலா இல்லை இங்கே கிடைச்சது இல்லை, அரிசிலிருந்து வந்திருக்குது. அது அரிசிலிருந்து தருவிச்சது லாயிலா இல்லைல்ல. ஏதோ 500 பேர் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில எல்லாம் கூடி உட்காந்து மஷரா பண்ணி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம், லாயிலா இல்ல தான் சரி முடிவு பண்ணிக்கலாமா என்று அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யப்பட்டதில்ல லா இலாஹா இல்லல்லாஹ். ये ला इलाहा इल्लल्लाह अर्श बरी से आया है, अर्श फर्श से आया है. कौन लाया? मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम लाया है. அவங்க கொண்டு வந்தது இது. முகத்தில் எந்த அறிவாளியாலும் சேர்ந்து அவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்குறதுல கலிமா திருக்கலிமாங்கிறது. இந்த மக்களை விமோச்சனம் அளிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும், நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும், நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அரிசிலிருந்து கொடுத்திருக்கான் லா இலாஹா இல்லல்லாஹ். இல்ம் யாருது? முதல்ல அல்லாஹ்வுது. இது லா இலாஹா இல்லல்லாஹ் முதல்ல சொன்னது யாரு? அல்லாஹ் சொன்னான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முதல்ல சொன்னது யாருங்க? அல்லாஹ். அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் இலாஹா இல்ல அன, என்னை என்று வேறு யாரும் இலாஹ இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் அப்படியே கலிமா சொல்லுவான். அல்லாஹ் கலிமா சொல்லுவான், அஷ்ஹது நான் சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன வ அன்ன முஹம்மதன் ரசூலி, முஹம்மது என்ன திருத்தூதர். அல்லாஹ் கலிமா, அல்லாஹ்வுடைய கலிமா எப்படி இருக்கும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன, என்னை என்று வேறு யாரும் இலாஹ இல்லை. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னது அல்லாஹ். அஷ்ஹது சொல்லியே சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஏன்? ஷஹிதல்லாஹு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்ல அன என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன. இப்ப நாம என்ன சொல்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அதே கலிமா தான் நாம சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹா. அப்ப அல்லாஹ் எந்த கலிமாவை சொன்னா அந்த கலிமா தான் நாம சொல்றோம். அல்லாஹ்விட்டிருந்து ரசூல் மூலமா நமக்கு வந்தது இது. அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார்கள் சொல்லி முஅல்லிம் அஷ்ஹது லா இலாஹா இல்ல யார் தெரிஞ்சுங்க? அல்லாஹ். அப்புறம் யார் சொன்னா? அல்லாஹ் சொன்ன பிறகு மலக்குகள் சொன்னாங்க, ஜிப்ரீல் சொன்னாங்க, அப்புறம் யார் சொன்னா? அன்பியாக்கள் சொன்னாங்க. இப்ப யார் சொல்ற? நாம சொல்லிட்டு இருக்கோம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹா. சொல்லுங்க பை, தாயத்து முடிங்க பை. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் ஷஹிதல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவல் மலாயிகத்து. இந்த மலக்குகள் சொன்னாங்க. லா இலாஹா இல்ல யார் சொன்னதுங்க? அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் சொன்னதை கேட்டு ஜிப்ரீல் சொன்னாங்க. மற்றபடி அன்பியாக்கள் இவர்களுக்கு அல்லாஹ் லா இலாஹா இல்ல சொன்னவர்களுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்? உலுல் இல்ம். லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொன்னவர்கள் தான் உலுல் இல்ம்.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களுக்கு பேர் தான் என்னங்க? உலுல் இல்ம். மற்றவர்கள் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதவர்களா உலுல் ஜஹல். அபு ஜஹல், இப்னு ஜஹல். அவங்க ஆபாவுல் ஜஹல், அபுனாவுல் ஜஹல். அபுல் ஜஹல், இப்னுல் ஜஹல். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லையோ, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒத்துக்கொள்ளவில்லையோ, லா இலாஹ இல்லல்லாஹ் அறியவில்லையோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி கூறவில்லையோ, அவர்கள் எல்லாமே அஸ்ஹாபுல் ஜஹல், ஜுஹலா. அவர்கள் எல்லாம் முட்டாள்கள். என்ன அறிந்திருந்தாலும் முட்டாள் தான். எல்லாமே தெரிஞ்சு ஒண்ணு தெரியல முட்டாள். என்ன உன்னை படைச்சவனு தெரியல. நீ என்ன எம்காம், பிகாம், அது இது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப கபர்ல போய் உத வாங்கணுமே, இதெல்லாம் துனியாவில் அலங்கரிச்சாச்சு. கபர்ல உத வாங்கணுமே. பெரிய சர்வ முட்டாள். எது தெரியுமோ தெரிஞ்சுக்கல. எது தெரியுமோ தெரிஞ்சு. எங்க உஸ்தாத் ஒரு கதை சொன்னாரு. பாய், படகுல ஒருத்தர் நடு ஆத்துல போயிட்டு இருந்தாங்க. 4 பேர் ஏறி போனான். தான் படகோட்டி. படகுல ஏறி போவாங்கல்ல, ஆத்தர் இந்த கரையில அந்த கரையில போறதுக்காக 4 பேர் ஏறிட்டாங்க. படகோட்டி ஓட்டிட்டு போறான். சட்டை கூட போட மாட்டான், வேஷ்டி மட்டும் கட்டியிருப்பான், அது சுருட்டி ஓட்டிட்டு போறான். இங்கேருந்து அங்கே போகணும். இந்த 4 பேர் சும்மா இருக்காம அவன்கிட்ட கேட்டாங்க. ஒருத்தர் அதில் டாக்டர், ஒருத்தர், ஏன்னாப்பா அவனுக்கு டாக்டரை பற்றி ஏதாவது தெரியுமா, எம்பிபிஎஸ் ஏதாவது மருத்துவம் பற்றி எதுவும் தெரியுங்களா? ஐயா சாமி ஒன்றும் தெரியாதுங்க ஐயா அப்படின்னா. வாழ்க்கையே பாதி வேஸ்ட் பண்ணிட்டேன். மருத்துவத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்க மனுஷனா அப்படின்னா. அடுத்தவர் வந்து இன்ஜினியர். அவர் சிவில் இன்ஜினியர் பற்றி தெரியுமா அவனுக்கு ஏதாச்சும்? கேள்விப்பட்டிருக்கிறியா? ஐயா சாமி தெரியாதுங்க ஐயா அப்படின்னு. அவன் பாதி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தவன் கேட்டான். அவர் வந்து ஐடி படிச்சிருப்பார் போல தெரியுது, கம்ப்யூட்டர். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமாப்பா அப்படின்னா தெரியாதுங்க, கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தெரியாதுங்க, பார்த்ததெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷன் விளைஞ்சுங்களா அப்படின்னு அவன் திட்டுறான். விளைஞ்சுங்களா. ஒருத்தர் வக்கீல் படிச்சிருக்கான், சட்டத்திட்டங்கள் தெரியுமா? ஒன்றும் தெரியாதுங்க சாமி அப்படின்னா. வாழ்க்கையில் பாதி வேஸ்ட் பண்ணிட்டேன். போயிட்டு இருக்க படகு சுத்துது. போயிட்ட இடத்துல படகு திடீர்னு சுத்த ஆரம்பிச்சு. என்னையா போயிட்டு திடீர்னு சுத்துதுன்னு? இல்லைங்கய்யா சுழல்ல மாட்டிக்கிச்சுங்க ஐயா. என்ன உனக்கு நீச்சல் தெரியுமாங்க ஐயா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான், நீங்க யாருக்குமே தெரியாது, உன் முழு வாழ்க்கையும் போச்சு. அவனாவது பாதி வாழ்க்கை போச்சுன்னான். என்ன கேட்டான், சுத்திக்கிட்டு இருக்கு என்னடான்னு கேட்டானோ. சுழல்ல மாட்டிக்கிச்சுங்கய்யா. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஐயா? யாருக்கும் நீச்சல் தெரியாது, உங்க முழு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சுத்திட்டே இருக்கும், இது உள்ள போயிடும், போய் வேற எங்கேயாவது போய் எந்திரிக்கும், எல்லாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் தாவி குச்சிட்டான். அந்த அவன் போயிட்டான், கரையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறான் வேடிக்கை. எல்லாம் போய் சேர்ந்துட்டான். அந்த மாதிரி இந்த உலகத்துடைய மாபெரும் அறிவாளி எல்லாம், அதுல நான் அறிவாளி, இதுல நான் கெட்டிக்காரன், நான் பாம் தயார் பண்ணேன், நான் அணுகுண்டு தயார் பண்ணேன், எல்லாம் போச்சு. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாதவன அபுல் ஜஹல். நீ அபூ ஜஹல் முட்டாளின் தந்தை, நீ சர்வ முட்டாள் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாதவன்னா ஒரு மனுஷனா? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம். என்ன இல்முன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தாங்க. அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தாங்க. ஏன் இந்த அறிவை கொடுத்தவன் எவனோ அவனை பத்தி நினைக்கிறதுக்கு பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த சாப்பிடுறே கொடுத்தவன் மறந்து சாப்பிடுறே, இந்த சாப்பாட்டை கொடுத்தவன் எவனோ அவன் தாங்க, அவன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். உணவு உண்ணுகிற பொழுது அவனை மறந்து குன்றையே, உணவு உண்ணும்போது வாயில வைக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உணவை என் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தவன் யாரும் இல்லை, அதுக்கு பேரு லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லையா நன்றி கெட்ட மனுஷன், நீ நன்றி கெட்டவன். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம உணவு உண்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் அறியாம உணவு உண்டால் நீ நன்றி கெட்ட மனுஷன். என்ன திட்டு வேணா திட்டிக்கோ அந்த பையலை பத்தி. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்காதவர்கள் நீங்க ஆயத்து வந்துச்சு மிஸ்கின் ஓதிட்டு இருக்கும்போது. அனீத் மன்னாஇல் கைரி முஅத்ததி முரீத் அல்லதி அலி அதாச்சுங்க. மன்னாஇல் கைரி முஅத்ததி முரீத். நரகத்திலே அல்லாஹ் யாரை போடுறான்? அனீதுன்னு வரும். அப்புறம் மன்னாஇல் கைரி முஅத்ததி முரீத் அல்லதி ஜஅல அல்லாஹ் இலாஹன் ஆகர் அல்கியா ஃபீ ஜஹன்னம். என்ன சொல்றது? ஓதிட்டு இஷாவுக்கு பின்னாடி கைஃபி ஜாயிருச்சு.
அல்கியா ஃபீ ஜஹன்னம், போடுங்கள் நரகிலே. யார? எல்லாம் IPS IAS எல்லா எஸ்ஐயும் கொண்டு போய் உள்ள போட்டு, இந்த எல்லா எம்காமும் எல்லா பிகாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் அறியாதவர். அல்கியா ஃபீ ஜஹன்னம், போடுங்கள் நரகிலே தூக்கி. குல்ல கஃபாரின் அனீத், அத்தனை காஃபிர்களையும், அனீத் பிடிவாதக்காரர்கள் என்ன சொல்ற பாருங்க. வாழ்நாள்லாம் டைம் கொடுத்து அவங்களுக்கு பிறந்த இருந்த மூத்து வரைக்கும் 70 வயசு 60 வயசு 80 வயசு, ஒரு நேரம் கூட நான் தான் இலாஹ்னு விளங்க முடியல. அவங்கெல்லாம் இத்தனை சர்வகோடி சிருஷ்டிகள் ஐநா இருந்து சர்வகோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இந்த இல்மை விளங்குறதுக்கு அவகாசம் இல்லை அவர்களுக்கு. போடுகிறது முரடர்கள், அணிந்த முரட்டு பசங்க நடத்தும். குல்ல கஃபாரின் அனீத் மன்னாஇன் லில் கைர், நன்மை இவனும் செய்யல, மற்றவர்களை செய்ய விடாம தடுத்தவன் அவன். மன்னாஇன் லில் கைர் முஅத்தத், வரம்பு மீறியவன், முரீபு, சந்தேகத்திலே ஆழ்ந்தவன். இவன் யார் தெரியுமா? அல்ல சொல்றான், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அல்லதீ ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடனே இன்னொருத்தரை இலாஹ் ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் இருக்க இன்னொருத்தரை இலாஹ் விளங்குறாங்க. அல்லாஹ் இலாஹ் என்று விளங்காதவர்கள் பாருங்க. அப்ப இந்த எல்லா பட்டமும் யாருக்குங்க? குஃபார், அனீத், மன்னாஇல் கைர், முஅத்ததின், அஸீம், முரட்டு பைய, திருட்டு பைய, முள்ள மாதிரி எல்லா திட்டும் யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் தஆலா அல்லதீ ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடனே இன்னொருத்தனை இலாஹ் ஆக்குறானே, அவர் ஒருவன் தான் இலாஹாக இருக்க, சர்வகோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அந்த ஒருவன் தான் இருக்க. இந்த வஸ்துக்கள் எல்லாம் தேவையை பூர்த்தி செய்தா கருதினானே, வஸ்துக்களுக்கு வசன் கொடுத்தானே, மரியாதை கொடுத்தானே வஸ்துக்களை, அவன்தான் அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபஅல்கியாஹு ஃபில் அஸாபி ஷதீத், தூக்கி எறியுங்கள் கடும் வேதனையிலே அவனுக்கு. ஃபஅல்கியாஹு ஃபில் அஸாபி ஷதீத், அல்லாஹ் உத்தரவு போடுறான். யார உத்தரவு போட்டான்? அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன். அல்லாஹ் நம்ம நசீபாக நம்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். பை லா இலாஹ இல்லல்லாஹ் விட பெரிய நசீப் ஒன்றும் இல்லை பை. லா இலாஹ இல்லல்லாஹ் விட நசீப் ஒன்றும் இல்லை பை. அதான் நமக்கு எல்லாம் பிச்சை கொடுத்தான் பாருங்க. நம்மள மாதிரி ஏழைகளை பொறுக்கி எடுத்துக்கிட்டா பாருங்க அல்லாஹ் தஆலா. நம்மள மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களை பொறுக்கி எடுத்துக்கிட்டா பாருங்க அல்லாஹ் தஆலா. அவன் எதோ வச்சோ பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அமெரிக்க அதிபர், அந்த அதிபர், இந்த அதிபர், அவன் இவன், காசு பணம், உலகத்தின் செல்வம், அவன உலகத்தில் மாபெரும் செல்வர்கள் எல்லாம் உலுல் ஜஹல், உலுல் இல்ம்ல எல்லாம் நம்ம செத்துட்டா பாத்தீங்களா? அல்லாஹ் நம்மளை உலுல் இல்ம்ல கொண்டு செத்துட்டா பாருங்க. இதை விட பெரிய சொத்து இல்லை பை, இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லை பை எல்லா இடத்துல. அந்த அல்லாஹ் இடத்துல உள்ள பொக்கிஷங்கள்லயே ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தரக்கூடிய ஹசானாக்கள்லயே ஆக டாப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இடத்துல உள்ள நினைச்சீங்களா? எல்லா செல்வங்கள் யாராக்கெல்லாம் என்ன கொடுக்குறானோ எல்லாத்தோட ஆக டாப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ். அதை நம்மள மாதிரி பாவிகளுக்கு கொடுத்தா பாருங்க அல்லாஹ் தஆலா, நம்மள மாதிரி அயோக்கியர்களுக்கு கொடுத்தா பாருங்க அல்லாஹ் தஆலா. அதுக்கு நமக்கு பொறுக்கி எடுத்துட்டா பாருங்க அல்லாஹ் தஆலா. அல்லாஹு அக்பர். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் பாருங்க. இந்த ஈமான் நமக்கு நசீபாக்கிட்டான் பாருங்க. அல்லாஹ் தான் இலாஹ்ங்கற உணர்வை கொடுத்தான் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சான் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வச்சதே அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துக்குள்ள உயர்ந்த நியமத்து. அந்த நியமத்துக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் நம்மளை சொல்ல வச்சதே பெருசு. ஷஹீதல்லாஹ் என்று சொல்ல வச்சதே பெருசு. அதுக்கும் மேல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேகுமார்ல கொடுத்து அந்த லா இலாஹவுடைய தாத்பரியம் என்ன விளங்க வச்சான் பாருங்க. கலிமாவுடைய மானா விளங்க வச்சான் பாருங்க. உலூஹியத்தை விளங்க வச்சான் பாருங்க. ஸாத் சிஃபாத் விளங்க வச்சான் பாருங்க. இது என்ன சாதாரண நியமத்து நினைச்சீங்களா? அல்லாஹு அக்பர். சாதாரண நியமத்தா? லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்த உலகத்தை கொடுத்தாலும் ஈடாகாது. மொத்த திருப்பூர் உனக்கு சொந்தமா இருந்து அத்தனை நீ கொடுத்தாலும் கூட இந்த லா இலாஹுடைய உலூஹியத்துடைய இல்மை உலூஹியத் இருக்குது. கவுல லா இலாஹ இல்லல்லாஹ்வே அவ்வளவு பெருசு. அதே அல்லாஹ் இருந்த பொக்கிஷன்ல ஒரு பொக்கிஷம். ஷஹாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ்வே பெருசு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிய வச்சான் பாருங்க அல்லாஹ் தஆலா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே, கலிமா வாயால் சொன்ன உடனே நீ முஸ்லிமீன்ல வந்துடுற,
முஃமினீன்களை தாখিল ஆயிடுற, முஃமினீன் வல் முஃமினாத் ஆயாச்சு. அதுவே அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நேமத். ஏன்னா ஹாலிதீன ஃபின்னார், குலூது ஃபின்னார் அல்லாஹ் பாதுகாத்துறான் நம்மளே. நரகில் நிரந்தரமாக இருப்பதில் அல்லாஹ் பாதுகாத்துட்டான் கலிமா வாயால சொன்ன உடனே. இப்ப அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தான். இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடிய. ஏன் அல்லாஹ் இதான் வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான்? லா மஅபூத இல்லா, ஏன் அல்லாஹ்விட வணக்கத்துக்கு தகுதியானவன் ஏன் யாரும் இல்லை என்று சொன்னால், இந்த அகில கோடி சிருஷ்டியுடைய எல்லா தேவைகளையும் உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டும் மஅபூதா இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர நாஃபிலார் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர சாஹிபு சிஃபாத் யாரும் கிடையாது, அவனை தவிர மௌஜூத் யாரும் கிடையாது. அவன் ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறான், ஒருத்தன் தான் தேவையை பூர்த்தி செய்வான். எவன் இருக்கிறானோ அவன் தாங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும், இல்லாத எப்படி தேவை பூர்த்தி செய்வான்? எவன் இருக்கிறானோ அவன் தானே தேவை பூர்த்தி செய்ய முடியும். அவன் ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறான், எனவே அவன் ஒருத்தனுக்கு தான் தேவை பூர்த்தி செய்ய ஆற்றல் இருக்கு. சிருஷ்டிகள் மௌஜூதா நீ பாக்குறீங்க, தப்பான பார்வை இது. மஅதூமுக்கு மௌஜூத் சமஜ்தா ஹை ஜமானா. என்ன மஅதூமான சிருஷ்டிகளை மௌஜூதா சிருஷ்டிகளை மனுஷன் வழங்கிட்டு இருக்கானே. क्या अंधों की आंखों से खुदा हाय जुनू हाय जुदा. இந்த இவருடைய குருட்டு கண்களை விட்டு அல்லாஹ் எப்படி மறைஞ்சிருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் மறைஞ்சு இல்லைங்க, அவன் வெளிப்பட்டே தான் இருக்கிறான். அல்லாஹ் தாலா அவன் எங்க மறைஞ்சிருக்கான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. நீ அப்படி நினைச்சுக்கிட்ட உன் நினைப்பு ஒண்ணு மறைச்சிருச்சு, உன் நினைப்பு தான் உன்னை கெடுத்துச்சு. அவன் எங்க மறைஞ்சிருந்தான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவன் என்னைக்கு மறைஞ்சிருந்தான்? அவன் மறைஞ்சிருந்தா அவன் பேரை ஜாஹிர்னு வச்சிருக்க மாட்டான். ஹுவல் அவ்வலு வல் ஆகிர் வல் ஸாஹிர், அனைத்திலும் வெளிப்பட்டவன் நானே, வெளியாகி இருப்பவன் நானே. ஏன் ஜாஹிர் பேர் வச்சான்? அவன் எங்கேயுமே வெளிப்பட்டு இருக்கான், வெளிப்பட. நீ சந்தேகப்பட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ சந்தேகத்துல உட்கார்ந்து இருக்க, சந்தேகப்பட்டா பட்டுட்டு போ. தெரிஞ்சுங்களா? உன் சந்தேக புத்தியை மாத்து. இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா, போகுமா போகாது, இப்படி வந்தா ஒரு காலம் நடக்காது. அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். அல்லாஹ் தஆலா முன்னாடி இருக்கிற நம்ம அவனை தான் பார்க்கிறோம். சர்வ சதா நேரமும் லிகாஇ ரப்பில் தான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம இன்னொன்னு பார்க்கவே இல்லை, பார்க்கவே முடியாது. போல வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோ, அல்லாஹ் தவிர இன்னொருத்தரை யாரும் பார்க்கவே முடியாது. பாரு, இந்த சில்வர் டப்பால முன்னாடி இருக்கு, இது சில்வரை தவிர வேற எதையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தங்க நகைக்கு உள்ள போயிட்டு கடைக்கு உள்ள போயிட்டீங்க, எல்லா தங்க நகையும் பார்த்தீங்க, தங்க நகையை தவிர வேற எதையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவைகள் எடுத்த கோலங்கள் அவையெல்லாம். பழங்காட்டி நாம என்ன செய்ய முடியும்? சர்க்கார் சொன்னாங்க, ஒரு ஷேக் இருந்தாங்க, அவன் முரீதுக்கு வருஷமெல்லாம் பணம் நடத்தினா ஒன்றும் வழங்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் தஆலாவை அறிய முடியலங்கிறான் அவன். அப்போ சர்க்கார் சொன்னாங்களாம், சரி வா என் தோட்டத்தை காட்டுறேன் உன்னேன்னு கூட்டிகிட்டு போனான். ஜி என் தோட்டம் ஒன்று இருக்குப்பா, காட்டுறேன் உன்னேன்னு கூட்டிகிட்டு போனான். ஜி சர்க்கார் உங்கள் தோட்டத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, வாங்க சர்க்கார். போனால் அங்கே போனால் மாமரம் நின்றுருந்துச்சு. இதான்ப்பா மாமரம். அல்ஹம்துலில்லாஹ். இது தென்னை மரம். ஜி இது என்ன? இது கொய்யா மரம். இது என்ன? இது மாதுளை மரம். இது என்ன? வரிசையா எல்லாத்தையும் காட்டுறோம். இது நெல்லிக்காய் மரம். அது பார்த்துட்டு வெளியே வந்தான். சர்க்கார் குசாரிஷ், அடிமையுடைய தாழ்மையான கோரிக்கை என்ன? மாமரம் காமிச்சிங்க, கொய்யா மரம் காமிச்சிங்க, இப்படி மாதுளம் எல்லாம் காமிச்சிங்க, தோட்டத்தை காட்ட வேலை கடைசி வரைக்கும் ஜி எல்லாம் காமிச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ். போகும்போது தோட்டத்தை காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனீங்க, அது சொல்லவே இல்லை, இதுதான் தோட்டம் நீ காட்டவே இல்லையே. மாமரத்தை காமிச்சிங்க, எல்லா மரத்தையும் விதவிதமான மரங்கள்லாம் காமிச்சிங்க, சந்தோஷம். தோட்டத்தை நான் பார்க்கவே இல்லையே தானே அடைஞ்சிங்களா? அந்த கதியில் இன்னைக்கு நாம உட்காந்துருக்கோம். எப்படி சர்வ காயினாத்த ஒரு பக்கம் வச்சுட்டு அல்லாஹ் ஒரு பக்கம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நான் சூரியனை பார்க்கிறேன், அந்த சூரியனை படைத்த காலியத்தையும் சேர்த்து பார்க்கிறேன். நான் சந்திரனை பார்க்கிறேன், அந்த சந்திரன்லயே காலிக்க சந்திரனை படைச்சவன் இருக்கானே அவனையும் சேர்த்து பார்க்கிறேன். அவன் எங்க பிரிஞ்சிருக்கான்?
ஒரு நொடி கூட அவன் பிரிஞ்சவனே இல்லை. ஓ துஜ்சே ஜுதா கப் ஹை தூ ஹி உஸ்ஸே ஜுதா ஹை. ஓ துஜ்சே ஜுதா கப் ஹை तू ही उससे जुदा है कर वह में दुई दूर तेरे साथ खुदा कर वह में दुई दूर तेरे साथ உன் கூட மௌலா இருக்கிறான் பாத்துக்க. நீ அவன் உன்னை விட்டு ஒரு காலமும் பிரிந்தவனும் இல்லை, நீ அவனை விட்டு பிரிஞ்சவனும் இல்லை. वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा. அவன் உன்னை விட்டு பிரிந்தில்லை, நீ அவன் விட்டு பிரிந்திருக்கிறாய். ஏன் பிரிந்திருக்கிறாய்? நான் பிரிந்திருக்கிறேன் என்ற எண்ணம் இருக்குல்ல, அது ஒன்னை வீணாக்கிடுச்சு. वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा है कर वह में दुई दूर. दुई நானும் அவனும் வேற எங்க இருக்கிறான், நான் வேற எங்க இருக்கோன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை தூரமாக்கு முதல்ல. கருவகமே துயி தூர் தேரே சாத் சுதா. உன் கூட தான்பா தேவன் இருக்கான். கருவகமே துயி தூர் தேரே சாத் சுதா तेरे साथ खुदा है. वाह वाह मंसूर ही क्या गोश हकीकत है तो सुन लो. मंसूर अनल हकन சொன்னாங்க. மன்சூர் அனல் ஹக்கன் சொன்னாங்க. அதை போய் கேட்டாலும் தூக்குல மாட்டி விட்டாங்க ஜமான. கோஷ ஹகீகத் ஹை தோ சுன் லோ. ஹகீகத்துடைய காது உனக்கு இருந்தால் கேட்டுக்கொள். இது வெளிரங்க உடலுடைய காது பா. இது ஒரு ஆத்மீக காது ஒன்று இருக்கு, ஆத்மீக கண்ணு ஒன்று இருக்கு, ஆத்மீக காது இருக்கு. தெரியுமா உனக்கு? ஆத்மீக காது ஒன்று இருக்கான். இவர் கண்டுபிடிச்சாரு. உனக்கு இந்த காது கேட்டு கேட்கல என்ன செய்ய முடியும்? அல்ல சார் வைன்னா லா தாமல் அப்சார் வலாக்கின் தாமல் குலூபுல் லதி ஃபி சுதூர். அவர்கள் வெளிக்கண்கள் குருடு இல்ல, அவர்கள் அகக்கண்ணில் கல்புக்குள்ள உண்டான கண்ணு குருடாக இருக்கிறது நல்லா சொல்றாங்க. அப்ப கண்ணு கல்புக்குள்ள ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கல்புக்குள்ள கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது, வாயும் இருக்கு. கல்புக்குள்ள கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்கு. அப்ப ஒத்துக்கிறியா? குர்ஆன் படி நம்ம கல்புக்கும் ஒரு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, வாய் இருக்கிறது. நான் சொல்றேன் பை, இதை இல்ல நிரூபிச்சுக்காங்க. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா இருக்கு. வைன்னஹா லா தாமல் அப்சார் வலாக்கின் தாமல் குலூபுல் லதி ஃபி சுதூர். அவருடைய வெளிரங்க கண்கள் குருடல்ல, அவருடைய உள்ளத்துக்கு உண்டான கண்கள் குருடாக இருக்கிறது. இருக்கு இல்லையா? கல்புக்குள்ள கண் இருக்கு, கல்புக்குள்ள காதும் இருக்கு. அதான் சொல்லுவாங்க. கல்புக்குள்ள வாயும் இருக்கு. சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்கள் செவிடர்கள், குருடர்கள், ஊமைகள். ஆகவே அவர்கள் பார்ப்பதில்லை என்ன சொல்றாங்க? யார சொல்றாங்க? அபூ ஜஹல், அபூ லஹப் கூட்டத்தார்கள. அவங்க உண்மையில செவிடர்களா? கண் இல்லாத, வெளிரங்க கண் இல்லாதவர்களா, வெளிரங்க காது இல்லாதவர்களா, வெளிரங்க வாய் இல்லாதவர்களா? எல்லாமே இருந்துச்சு பை அவங்களுக்கு. எதை சொல்றான் அல்லாஹ் தஆலா? சும்முன், அவர்கள் அகக்கண்ணிலே உண்டான காது குருடானவர்கள். தெரிஞ்சுங்களா? அவர்கள் அகக்கண்ணால் மௌலாவை பார்க்கல, ஆகவே குருடர்கள். கல்புக்குள் உண்டான காதை கொண்டு அவர் மௌலாவுடைய பேச்சை கேட்கல, ஆகவே செவிடர்கள். தன் கல்பில் உண்டான வாயை கொண்டு மௌலாட்ட அவங்க பேசல, ஆகவே அவர்கள் எல்லோரும் ஊமைகள். வேற அர்த்தம் வை இந்த ஆயத்துக்கு. நீ கல்பு காது, கல்பு கண்ணு யாரை பார்க்கும்? அல்லாஹ்வை இலாஹா பார்க்கும் பாய். கல்புடைய உள்ள கண்ணு அல்லாஹ்வை இலாஹா பார்க்கும். இந்த வெளிரங்க கண்கள் அம்மாவை பார்க்கும், கல்பு கண்ணு அந்த அம்மாவில மௌலாவை பார்க்கும். ரெண்டு கண்ணையும் சேர்த்து பாரு. நீ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா அந்த கண்ணை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணி பாரு. जी मेरे साकी ने जब पर्दा दुई को चाक कर डाला. पर्दा दुई என்ற அந்த கண்ணுல உள்ள திரையை திகிச்சாங்க. அப்ப தெரியுங்களா? ரெண்டு கண்ணும் ஒரே நேரத்துல பார்க்கும். வெளிரங்க கண்கள் அல்வான அஷ்கால பார்க்கும், கல்பு கண்கள் அந்த அல்வான அஷ்காலில் கலந்திருக்கிற உஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார் எஜமானதுன்னு பார்க்கும். வெளிரங்க கண்கள் இங்க டப்பா, இந்த வெளிரங்க டப்பாவை பார்க்கும். டப்பாவோட நீளம் என்ன, அகலம் என்னன்னு பார்க்கும். கல்பு கண்ணு அது தகரம் என்று பார்க்கும். வெளிரங்க கண்கள் மனைவியை பார்க்கும்,
கல்பு கண்ணு இந்த மனைவியுடைய சூரத்துல முத்தஜல்லியா இருக்கவன் யாரும் இல்லை இல்ல இல்ல. இந்த மனைவியுடைய உஜூத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இவ ஹயாத் அல்லாஹ்வுது, இல்ம் அல்லாஹ்வுது, இராதா அல்லாஹ்வுது, குத்ரத் அல்லாஹ்வுது, சமாத் அல்லாஹ்வுது, பசாரத் அல்லாஹ்வுது, கலாம் அல்லாஹ். இவளை என் மேல் அன்பு கொள்பவனாக ஆக்கினது அல்லாஹ், அவளை நான் அன்பு கொள்ள ஆக்கினது அல்லாஹ். அவளை பார்க்கும். லா இலாஹ இல்ல நஸர், நஸரே லா இலாஹ இல்லல்லாஹ் கல்பு கண்ணிலிருந்து வரும். எந்த கல்பு கண்ணிலே லா இலாஹ இல்ல நஸர் இல்லையோ, கலிமாவுடைய பார்வை பார்க்கலையோ, அந்த கண்கள் இருந்தும் குருடு. அல்லாஹ் அந்த கண்களை உம்யுன் குருட்டு கண்கள் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. குருட்டு கண். நீ இங்க பார்க்க வேண்டியதை பார்க்கல, இங்க மௌலாவை பார்க்கல, அங்க போய் பார்க்கறேங்கிறான். அங்க மறுமை நல்ல போய் காட்ட மாட்டேன்னு நல்லா சொல்ல. இந்த கல்பு கண்ணை கொண்டு இங்க பார்த்தால், அகக்கண்ணை கொண்டு அங்க நான் உன்ட்ட நான் பார்க்க என் கண்ணை காட்டுவேன், என்னை காட்டுவேன். கல்பு கண்ணை கொண்டு சாரை காயினாத்துல மௌலாவை இப்ப பார்த்தால், மறுமை நாள்ல இந்த வெளிரங்க கண்களை கொண்டு அல்லாஹ் உன்னை காட்டுவான். உன் கல்புடைய வாயை கொண்டு இப்ப மௌலாட்ட நீ பேசனா, அங்க அல்லாஹ் உன்ட்ட பேசுவான். இந்த கல்பு காதுல மௌலாவுடைய வார்த்தையை நீ கேட்டால், அங்க போய் இந்த காதுல மௌலாவுடைய பேச்சு கேட்கலாம். இங்க அல்லாஹ் பார்க்கல, அங்க வந்து பார்க்கறேன்னு சொல்லுவான். அல்லாஹ் வெளிக்கண்ணியும் குருடாக்கிடுவான் அங்க போய். அது அங்க அந்த அந்த துன்யாவுக்கு போன பிறகு அல்லாஹ் வெளிக்கண்ணியும் குருடாக்கிடுவான். உடனே அவன் கேட்பான், யா அல்லாஹ் லிமா ஹஷர்தனி அமா வகது குந்து பஸீரா. துன்யாவிலே நான் கண் பார்வையோடு இருந்தேனே அல்லாஹ், என்னை ஏன் இங்கே குருடனாக நீ எழுப்பினாய்? அது ஆலமே ஷஹாதா, இது ஆலமே பர்ஸக், இது அடுத்த உலகம். இது அந்த உலகத்துல எதெல்லாம் மறைஞ்சிருந்துச்சோ இந்த உலகத்தை அதெல்லாம் வெளிரங்கமாயிரும். அதுக்கு எல்லாம் உருவம் வந்துடும், எல்லாத்துக்கும் உருவம் வந்துடும். இது இந்த கல்புடைய பார்வை. இந்த கண்ணு கூட யா அல்லாஹ் என்னை எழுப்பின, ஏன் அல்லாஹ் நீ எழுப்பின? அவன் சொல்லுவான், லிமா ஹஷர்தனி கால அதத்துக்கு ஆயாத்துனா, கோடிக்கணக்கான சூரத்துக்களை நான் முத்தஜல்லியான், கோடிக்கணக்கான சூரத்துக்களை முத்தஜல்லியாயி நான் தான் இலா, நான் தான் இலா, நான் தான் இலான்னு சொன்னனே. காலையில பிரஷ் எடுத்து பார்த்தியா நீ? இட்லி சாப்பிட்டே என்னை பார்த்தியா? சோறு சாப்பிட்டே என்னை கவனிச்சியா? தண்ணி குடிச்சே என்னை பார்த்தியா? அதத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா, என்னை மறந்து விட்டாய். லட்சக்கணக்கான சூரத்துக்களை நான் வந்தேன், ஒரு சூரத்துல கூட என்ன நீ பார்க்கல. நல்லா ஞாபகம், ஒரே ஒரு சூரத்திலேயாவது நீ அல்லாஹ்வை பார்த்திருந்தால் அல்லாஹ் குருடன் எழுப்ப மாட்டான். அல்லாஹ் இன்ஷா ஒரு சூரத்திலேயாவது நீ அல்லாஹ்வை ஷுஹூத் செஞ்சிருந்தால், ஒன்றில்லாத அல்லாஹ்வை பார்த்து ரசித்திருந்தால் அல்லாஹ் குருடனாக எழுப்பியிருக்க மாட்டான். இதான் அல்லாஹ் எங்கேயோ வச்சுட்டார். ரப்பி லிமா ஹஷர்தனி அமா கால வகத் அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா ஃபகதாலிக்கல் யௌம துன்சா. இங்க ஒன்ன மறந்துட்டேன் போன்ட்டாங்க. இந்த அகக்கண்ணு அல்லாஹ் கொடுத்ததே அவனை பார்க்க தான் கொடுத்தான். இந்த அல்லாஹ் கல்வியில ஒரு வாயையும் கொடுத்துருக்கிறான். அந்த வாயை கொண்டு அல்லாஹ் நிதம் பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கு. பேசு மோலாட்ட பேசிக்கிட்டே. அங்க போய் அல்லாஹ் பேச வைப்பான். அல்லாஹ்கிட்ட பேசுவான். கல்புல காது கொடுத்துருக்க, அந்த காதால மோலாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இரு. அல்லாஹ் அங்க பேசுவாங்க. இல்லைன்னா என்ன சொன்னா, லா துகல்லிமூன் ஆயத்து என்ன வருது? இல்லை என்று பேசாதீர்கள் நீங்கள். அல்லாஹ் இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், அவரெல்லாம் ரப்பை விட்டும் திரையிடப்பட்டவர்களாக விடுவார்கள் மறுமை நாள்ல. இஹ்ஸவு அன்னி வலா துகல்லிமுனா, அதுனா வலா துகல்லிமூன் என்று பேசாதீங்க, அவருங்க நீங்க. அல்லாஹ் ரப்பனா அக்ரஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூன். ரப்பே எங்களை வெளியே கொண்டு வா ரப்பே. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு ஆலமே பர்ஸக்னா என்ன, இன்னொரு உலகம் இருக்குன்னே தெரியல ரப்பே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், மறுபடியும் துனியாவை கொண்டு போ. நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க அங்க போய் சதா உன் நினைவிலேயே மூழ்கி கிடப்போம். திரும்ப நாங்கள் மறுபடியும் பழைய மாதிரி இருந்தால் நிச்சயமா நாங்கள் அநியாயக்காரர்கள் தான், எங்களை கொண்டு போறப்பேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொன்னா இஹ்ஸவு ஃபியா, அதே நரகிலே நீங்க கேவலப்பட்டு போய் கிடங்கள். வலா துகல்லிமூனி என்று பேசாதீங்கன்றாங்க. வலா துகல்லிமூனி என்று பேசாதீங்கன்றாங்க. மற்றவங்கள்ட்ட பேசுவோம், அல்ல நம்மள்ட்ட. இப்ப நீ என்கிட்ட பேசுறீங்கல்ல, நான் உங்கள்ட்ட பேசுறேன்ல, இப்படி மோலாட்ட பேசுவோம். எஜமான்ட்ட உட்காந்து பேசுவோம். அப்பே என்ன எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தல்ல, அப்படியே பேரின்பமே வாழ்க்கையாயிடுச்சல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கையா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. ரொம்ப
அங்க பார்த்தது பாதி, கொஞ்சம் இங்க வா, பல கோடி கலிமாவுடைய வேலையை காட்டுறேன். துனியாவிலையும் கலிமா பலன் கொடுத்து தான் இருந்துச்சு, ஆகிரத்துல வா கலிமாவை காட்டுறேன் உனக்கு, நல்லா காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அலலா இல்லா இல்லோட உயர்வு அல்லாஹ் மறுமை நல்லா காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ரஞ்சபை நல்லா காட்டுவான். அப்ப கல்பு கண்ணால் மௌலாவை பார்த்தால் அங்கே போய் அல்ல காட்டுவான். இங்க நீ பார்க்கல. சொன்னாங்க கல்புக்குள்ள ஒரு காது இருக்குதுப்பா, அந்த காதை திறந்து வச்சு கேளு, வஸ்துக்கள் ஒண்ணுமே அனல் ஹக் அனல் ஹக் அனல் ஹக் அனல் ஹக். நான் மௌலா, என்னுடைய மௌலா இருக்கிறான், என்ன மௌலா இருக்கிறான், ஒவ்வொரு வஸ்துவும் சொல்லு. எப்படி சொல்லுங்க? அது மௌஜூத் கண்ணுல தெரியுது, உஜூத் இல்லாம கண்ணுல தெரியாது பாய். இதுல மௌலா இருக்கிறான்னு எப்படி சொல்லு நிரூபிப்புங்க? இந்த டப்பால கண்ணுல தெரியுதா இல்லையா? உஜூத் இல்லைன்னா எதுவுமே கண்ணுல தெரியாதுங்க பாய். உஜூதிலே கண்ணுல தெரியாது. போய் அப்துல்லா பாக்குறீங்க, மௌலா இருக்கு எப்படி தெரியுது? ஒன்னும் உஜூத் இருக்கு, காட்சி அளிக்கிறார். ரெண்டாவது ஹயாத் இருக்குது அவர்ல. ஜி, இவரில் இருக்கிற ஹயாத்து அல்லாஹ்வுடைய ஹயாத்தின் பக்கம் நமக்கு அறிவிக்குது. ஏன்? ஹயாத் என்பது ஒரு சிஃபத்து. நல்லா வணங்கி எதிரிப்பாய் கையாடுறார் அடுதா இல்லையா? இப்ப இந்த கை ஆடுவது எதை காட்டுகிறது? இந்த கையில கூவத்து இருக்குன்னு காட்டுது. கூவத்து யாருக்கு சொன்ன? அண்ணல் கூவத்தை நீ அல்லாவை கொண்டு போய் அரிசில உட்கார வச்சு அந்த கூத்து எப்படி இங்க வந்துச்சு? கனெக்ஷன் கொடுத்தாங்க, ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாங்க. கூவத்து அல்லாவுடைய சிஃபத்து பாய். பாய் கூவத்து அல்லாவுடைய சிஃபத்து. சிஃபத்து தாத்தை விட்டு பிரிஞ்சே வராது. எங்க தாத்தோ அங்கதான் சிஃபத்து இருக்கும். உன் கருத்துப்படிக்கு அல்லாஹ் அரிசில கொண்டு போய் வச்சுட்டு இங்க எப்படி கூவத்து வந்துச்சு? ஜாத்தை விட்டு சிஃபத்து ஒரு காலம் பிரியாது. எலுமிச்சம்பழத்துல புளிப்பு இருக்கு, எலுமிச்சம்பழம் அங்க இருக்குங்க, புளிப்பு இங்க இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது? அது எப்படி இருக்க முடியும்? ஜீனியில கல்கண்டுல இனிப்பு இருக்கு, கல்கண்டு அங்க வச்சிருக்கிறேன், இனிப்பு மட்டும் இங்க ஜோப்ல வச்சிருக்கிறேன், அது எப்படி இருக்க முடியும்? கல்கண்டு இங்கே அங்கதான் இனிப்பு இருக்க முடியும். எங்கே மௌலாவோ அங்கதான் அவன் சிஃபத்து இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா அர்ஷிலே ஹயாத் இங்கயா? இல்மு, இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், குவத் எல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? அல்லாஹ் அங்க இருந்தா இங்க குவத் வராது பாய். குவத் யாரை விட்டு பிரியாது? அல்லாஹ் விட்டு பிரியவே பிரியாது. அது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. குவத் அல்லாஹ் விட்டு பிரியவே பிரியாது. இங்க குவத் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு, சிஃபத்து இங்க ஜாத் இருக்குது என்று அறிவிக்கிறது. ஜாத் இருக்குதுன்னு அறிவிச்சு. சாயா குடிச்சோம், இனிப்பா இருக்குது. என்ன என்ன விளங்கிட்டீங்க? இந்த இனிப்பு என்ற தன்மை எதை அறிவிக்கிறது? ஜீனி போட்டிருக்கிறாங்கோ, ஜீனியுடைய ஜாத்து அங்க இருக்குது. என்ன மனையா சொல்ல, சாயா இனிப்பா இருக்குதுங்க, ஆனா ஜீனி கடையில் தான் இருக்கு, ஜீனி வாங்கிட்டே வரல, ஆனா சாயா இனிப்பா இருக்கு. எப்படி இருக்கும்? ஜீனியை வாங்கவே இல்லைங்க, ஜீனி கடையில் தான் இருக்குன்னு வாங்கல, ஆனா சாயா இனிப்பா இருக்கு, எப்படி சொல்ல முடியும்? சர்பத்து புளிப்பா இருக்கு அர்த்தம் என்ன? எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு விட்டுருக்காங்க. எலுமிச்சை பத்துடைய அந்த சாறு இங்க உள்ள இருக்கு, அந்த சாறு உள்ள இருக்கிறதுனால தான் பேசுறாரு. இப்ப அவரு புளிப்பா இருக்கிறாரு, நினைச்சுங்களா? இல்லைங்க, எலுமிச்சை கடையில் தான் இருக்கு, வாங்கவே இல்லை, ஆனா ஜூஸ் புளிப்பா இருக்கு, ஒத்துக்க முடியாது. எங்கே ஜாத்தோ அங்கதான் சிஃபத்து இருக்கும் பாய். இப்ப இவருடைய கையில குவத்து இருக்குதுன்னா அந்த குவத்தை யோசிப்பார். குவத் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் என்ன சொல்ற? அண்ணல் குவத்தை அல்லாஹ் ஒருவனுக்கே குவ சொந்தம் சொன்னா இல்லையா? சொல்லிட்டான். இப்ப அந்த குவத்தை இங்க இருக்குதுக்கு என்ன இருக்குது? எது நம்ம காட்டுது? சாஹிபுல் குவத்தை இங்கதான் இருக்கிறான். குவத்தை உடைய ரப்பு இங்கதான் இருக்கிறான். குவத்தை உடைய ரப்பு அவன் இங்கதான் இருக்கிறான். அதனாலதான் அப்ப அந்த குவத்தை நம்மை அறிவிக்கிறது மௌலா இங்க இருக்கிறான்னு சொல்லி. அந்த கை ஆடுகிறபடி சொல்கிறது என்ன மௌலா இருக்கிறான், என்ன மௌலா இருக்கிறான். ஒரு வருஷம் நகர்கிறபடி சொல்கிறது என்ன கூவத்து இருக்குது, கூவத்து இருக்கிற சாஹிபுல் கூவத் என்றுதான் இருக்கிறான். ஒரு வருஷத்துல ஹயாத் வெளியாகுதா, அது சொல்லுது அனல் ஹக் மௌலா மேரே சாத் ஹை. ஒரு வருஷத்துல இருந்து இல்மு வெளியாகுதா, மேரா மௌலா மேரா சாத் ஹை. ஏன்னா நான் ஜாஹில் ஆச்சே, நான் சர்வ முட்டாள் தானுங்க. நான் யாருங்க? சொல்ல மாட்டேங்க.
இருந்தாலும் சர்க்கார் முட்டாளா இருக்க முடியாது அப்படியா? நான் முட்டாள், சர்வ முட்டாள். நான் யாரு பாய்? நீ சொல்லுப்பா, நான் யாரு? சொல்லுப்பா, நான் யாரு? சர்வ முட்டாள் சொல்லு. யோசிக்கிறாரு, அது எப்படி சர்க்கார போய் சர்வ முட்டாளுங்கிறது? போய் சொன்னான்னு சொல்லிட்டு முட்டாள் தான். நான் அறிவாளின்னு நினைச்சா அதோட முட்டாள் தான். நான் முட்டாள்னு சொன்னா அதான் அறிவாளின்னு அர்த்தம். நான் முட்டாள்னு சொன்னா அப்ப கொஞ்சமா அறிவு இருக்கு, முட்டாள் விளங்கிட்டாரு இல்லையா? நான் அறிவாளின்னா சர்வ முட்டாள்னு அர்த்தம். இப்ப விளைஞ்ச ஒன்றும் தெரியாத அறிவிலி. அறிவாளியான்ட்டு எப்படி இல்மு வெளியாகுது? அவன் சாஹிபுல் இல்மு இங்க இருக்கிறான், அலீம் இங்க இருக்கிறான். அவன் ஒருவன் தான் கேட்பவன், அவன் ஒருவன் தான் அறிபவன் சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப கேட்பவனாகிய அறிபவனாகிய மௌலா இங்க இருக்கிறான். அதனாலதான் இங்க இல்மு வெளியாகுது. அப்ப அலீமான ஒருத்தன் இல்லாம எப்படி இல்மு வெளியாகும்? கலீமாகிய ஒருத்தன் இல்லாம எப்படி வெளியாகும்? இப்ப கலீம் அவன் சொல்றான் அல்லாஹ் இறைவன் கிடையாது, கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீயே எங்களுக்கு ஆதாரமா இருக்கு கடவுள் வந்து. கடவுள் எப்படி நீ கைகால ஆட்டுவ? நீ கைகால ஆட்டுறையே, அதுவே நீ சொல்றது பொய்ன்னு எங்களுக்கு நிரூபிச்சுட்டு இருக்கு. நீ சொல்றது பொய், அதுக்கு மாத்தமா காமிச்சிட்டு இருக்க. ஒருத்தர் சொல்றான் நானும் ஊமையாக இருக்கிறேன், பயான் செய்யறான் ஒருத்தர். நீ ஊமையா இருக்க, நீ சொல்றது பொய்ன்னு உன் கலாமே சொல்லு. சொல்லுமா இல்லைங்களா? நான் ஊமை என்று அவன் சொல்ற வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையே அந்த சவுண்டே எதை சொல்லுது நமக்கு? அவன் ஊமை இல்லை. அது மாதிரி இறைவன் இல்லை அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அப்படின்னு கத்துறையில இந்த சவுண்டு வருது இல்ல, கைகால் ஆடுது இல்ல, அந்த கைகால் எப்படி ஆடும்? கூவத்து வேணும் இல்ல. கூவத்து யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கு சொந்தம். யார் யார கூவத்தை கொடுத்தா? அப்ப அந்த அல்லாஹ் எங்க இருக்கா? ஒன்றை தான் இருக்கிறான். அவன் தான் உன்னை சொல்ல வச்சான். ஏன் சொல்ல வச்சா? நரகத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி. இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சான் சொர்க்கம் கொண்டு போறதுக்காண்டி. உன்னை இப்படி சொல்ல வச்சா நரகம் கொண்டு போறதுக்காக, நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்காண்டி சொல்ல வச்சான். ஆக அவன் தான் இருக்கிறான். ये दहर क्या है, ये कि निशान तेरा नहीं, कोई इनकार बनाया नहीं, कुछ दहरी ऐसे भी. दहरिया என்றால் இறைவனை மறுப்பவனும் கூட இறைவனை ஒன்றை மறுக்க முடியாது. ரப்பே ये दहर क्या है, ये कि निशान तेरा. இந்த காலமும் தஹரியா இருக்கான அவனும் ஒரு அடையாளங்கள் அடையாளம் தான். அவனும் நீ இருப்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இருப்பது சொல்லி அதே வா வா என்ன பைத்திய காத்தணும். ஒரு வீடு பூட்டி இருக்கு, கதவு சாத்தி இருக்கு, பெல் அடிச்சிங்க, யாரும் வரல. நீங்க சத்தம் போட்டீங்க, எங்க வீட்டுல யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கத்துறீங்க. உள்ளது யாரும் இல்லைங்க சவுண்ட் வருது. உள்ள இருந்து சவுண்ட் எப்படி வருதுங்க? இங்க வீட்டுல யாருமே இல்லைங்க அப்படிங்க. இல்ல யாரும் வீட்டுல இருக்காங்களா? திரும்ப கேட்டு, ஒருத்தரும் வீட்டுல ஒருத்தர் கூட இல்லவே இல்லைங்க சத்தம் வருது. அவன் லவ்ஸு வார்த்தை சொல்லுது, ஒருத்தனும் அங்க இல்லை, இந்த அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தெரிஞ்சுங்களா? ஆனா நாம அறிவாளி விளங்குவோம், அங்க இருக்கிறான் கூட பயிர் இல்லைங்கிறான். நீ இல்லைன்னு சொல்றதுதான் இருக்குதுன்னு காட்டுது. நீ இல்லைன்னு சொல்ற முட்டாள், அதுதான் இதுல இருக்குதுன்னு காட்டுது. அப்ப இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னும் தான் மோலா 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 சொல்லிட்டே இருக்கு பாய். மோலா இதுல இருக்கிறான், அனல் ஹக் அனல் ஹக் அனல் ஹக் சொல்லிட்டே இருக்கு. அல்ல அன மௌஜூதும் பி உஜூதிஹி அர்த்தம். அனல் ஹக்க மானா கியா? அன மௌஜூதும் பி உஜூதிஹி, நான் அந்த ஹக் தாலாவுடைய உஜூதை கொண்டு தான் மௌஜூதாக இருக்கிறேன். அன மௌஜூதும் பி உஜூதிஹி, அவனுடைய உஜூதை கொண்டு மௌஜூதா இருக்கிறேன். எல்லா வஸ்துவும் சொல்லுது. அதுதான் அனல் ஹக்கு அர்த்தம். அனல் ஹக்கு அர்த்தம் என்ன பை? அன மௌஜூதுன் பி உஜூதி. ஹக்கு என்பது உஜூதே பஹத்துக்கு சொல்லுது. உஜூதே பஹத்னு சொன்னா உஜூதே மஹல், உஜூதே மஹல் உஜூதே பஹத்னு சொல்லுவாங்க சூஃபியாக்களுடைய இஸ்திலாஹ். உஜூதே ஹாலிஸ், உஜூதுக்கு என்ன சொல்றதுங்க? ஹக் என்பது. ஒமா خلقنا السماوات والارض الا بالحق. ஹக்கை கொண்டு தான் படைச்சு, உஜூதே பஹத்தை கொண்டு, உஜூதே மஹஸை கொண்டு தான் படைச்சாங்க. அப்ப அனல் ஹக்கா மானா கியா? அன மௌஜூதும் பி உஜூதிஹி, அவனுடைய உஜூதை கொண்டு தான் நான் மௌஜூதாக இருக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு.
அதை விளங்காம ஹக்குன்னு சொன்னா அல்லான்னு அர்த்தம் வச்சுட்டானுங்க. ஆனால் ஹக் நான் தான் அல்லா அப்படின்னு சொல்றாருப்பா, தூக்கல மாட்டாங்க. ஹவுசனாயன் சொன்னாங்க, நான் அந்த ஜமானாவில் இருந்திருந்தால், மன்சூருடைய காலத்தில் இருந்திருந்தால் மக்களை வழிகெட்டு போகாமல் அவர்களை காப்பாற்றியிருப்பேன். அதில் அவங்க சொன்னுடைய கருத்து என்ன விளங்க வச்சிருப்பேன், அவங்களுக்கு நான் விளங்க வச்சு அவங்களை காப்பாற்றிருப்பேன்னு சொன்னாங்க. தெரிஞ்ச பை அப்ப மன்சூர் क्या गोश हकीकत है तो सुन लो. மன்சூர் என்ன, உனக்கு உண்மையிலேயே ஹகீகத்துடைய காது இருந்தா கேட்டுக்கோ. मंसूर क्या गोश हकीकत है तो सुन लो, हर जर्रा में इस वक्त अनल हक की सदा है, हर जर्रा में इस वक्त अनल हक की सदा है, फिर किससे है ये हश्र में दीदार का वादा. அல்லாஹ் மறுமை நாள்ல ஹக் தாலா நமக்கு தீதார் காட்டுவான் மறுமையில என்று யாருக்கு வாதா, யாருக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிறான். ரப்பே நாங்களும் இங்கேயே சதா உன்னை பார்த்துட்டு இருக்கிறோம். ஜப் சூரத் ஆயா சே தூ ஹி ஜல்வா நுமாயே. அனைத்து கோடி ஐன்கள்லையும் அனைத்து கோடி தோற்றங்கள்லையும் எப்ப நீயே முத்தஜல்லியா இருக்கிறியோ, நீயே காட்சி அளிப்பனா இருக்கிறியோ, ரப்பே அங்க போய் காட்டு வேண்டிய வாக்குறுதி அளிச்சிருக்கிறியே, அங்க வரைக்கும் காத்துட்டு இருக்க தயாரா இல்லை நாங்கெல்லாம். அங்க வரைக்கும் காத்துட்டு இருக்க நாங்க தயாரா இல்லைன்றாங்க. फिर किससे ये हश्र में दीदार का वादा, जब सूरत आया में तू ही जलवा नुमाए. மௌஜூதாகிய அல்லாஹ்வை எங்கும் சதா ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு வஸ்துவிலும் ஒவ்வொரு துளியிலும் காட்சி அளிக்கிற மௌலாவை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். मौजूद को मादूम समझता है जमाना, मौजूद को मादूम समझता है जमाना. அல்லாஹ் முன்னாடி இருக்கிறேன்னு சொல்றான், இல்ல அல்லாஹ் நீ இங்க இல்ல, நீ அங்க இருக்கிறேங்கிறான். இவன் நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், இல்ல நீ கூட இல்ல அல்லாஹ் சொல்றான். ஜி அலா இன்னும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. ஆயிரங்க அல்லாஹ்வுடைய சந்திப்பின் மீது இவர் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். என்ன சொல்றது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், சதா உன் கண்ணில் அல்லாஹ் தான் படுறான், அல்லாஹ்வுடைய லிகால் தான் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அலா இன்னும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. அல்லாஹ் சொல்றான், சனுரீம் ஆயாத்தினா. நான் சனுரீம் ஷேഖுடைய பிச்சையில சனுரீம் உங்களுக்கு நாம் காட்டுவோம், ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவோம், ஒன்னு ஒன்னையும் காட்டுவோம். உஜூதுனா என்ன, சிஃபாத்னா என்ன, அஃஆல்னா என்ன, ஆசார்னா என்ன, இந்த விளக்கங்களை இந்த ஞானங்களை இந்த இல்முகளை கொடுத்து கொண்டே இருப்போம். ஹத்தா எந்த அளவு கொடுப்போம், யதபய்யன லஹும் அவர்களுக்கு ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் வெளிரங்கத்திலும் காட்டுவோம், அவர்கள் நஃப்ஸிலையும் காட்டுவோம், வெளியிலையும் காட்டுவோம், அவர்களுக்கு உள்ளும் காட்டுவோம். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் யதபய்யன லஹும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும், அன்னஹுல் ஹக் அவன் தான் ஹக்கு என்று விளங்கிடும். இவை அனைத்தும் ஹக்கை கொண்டுதான் இருக்கு என்று விளங்கிவிடும், தெளிவாயிரும். அல்லாஹ்வோட உஜூத் இல்லாம எந்த சிருஷ்டியும் காட்சி அளிக்காது என்று உங்களுக்கு விளங்கிவிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவலம் யக்ஃபி பி ரப்பிக்க, உங்க ரப்புடைய விஷயத்துல இது ஒன்று உங்களுக்கு போதாதா, இந்த ஒன்று உங்களுக்கு போதாதா. என்னதுங்க, அவலம் யக்ஃபி பி ரப்பிக்க அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அனைத்து கோடி வஸ்துக்களிலும் அவன்தான் ஹாசிராக இருக்கிறான், எல்லா வஸ்துக்களிலும் அவன்தான் பிரசன்னமாக இருக்கிறான். ஷஹீதுனா பிரசன்னமா இருக்கிறதுங்க. எது ஹாசிரா இருக்கோ அதுதான் ஷஹீது, எது காயிபா இருக்கோ அது என்னது, அது காயிப். அது உமா குன்னா காயிபி, நான் மறைந்தவன் அல்ல. நான் துஆ ஓதுறோம் இல்ல பை, அல்லாஹ் மஃபில் ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா, மறைந்தவர்கள் இங்கே பிரசன்னமா இருப்பவர்கள். அப்ப ஷஹீதுக்கு அர்த்தம் என்ன பை, முன்னால் பிரசன்னமா இருப்பவன், பிரசன்ஸ்ல இருப்பவன் அர்த்தம், முன்னால் இருப்பவன். அப்ப எல்லா வஸ்துக்களும் முன்னாளுக்கு நினைச்சிட்டு இருக்கிற அல்லாஹ் சொல்ற, நான் தான் ஷஹீதா இருக்கிறேன். எப்படிங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்து கோடி வஸ்துக்களிலும் அவன் தான் ஆஜரா இருக்கிறான். இந்த குல்லு ஷைஇன் சாட்சியா இருக்கு, ஒன்னு அவன் தான் இருக்கிறாங்க. எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறோ அத்தனை வஸ்துக்களிலும் அவன் தான் பிரசன்னமாக இருக்கிறான் சொல்லிட்டு சொல்றான். இவ்வளவு சொல்லி கூட அவங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள் நபியே,
இன்னமும் ஃபி மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. அல்லாஹ்வுடைய சந்திப்பை விஷயத்தில் அவர் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். எப்படியோ போட்டு சொல்லி கேட்காட்டி விட்டுருங்க, நீங்க விளங்கிங்க நபி. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு பிகுல்லி ஷைஇம் முஹீத். நபியை அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வஸ்துவையும் அவன் சூழ்ந்து தான் இருக்கிறான். அவன் தான் சூழ்ந்து இருக்கும் போது எப்படி வஸ்துவை நீ பார்க்க முடியும்? அவன் பார்க்க சூழ்ந்து இருக்கக்கூடியவனை விட்டு விட்டு சூழப்பட்ட வஸ்துவை நீ பார்க்க முடியுமா? பை என் கை சூழ்ந்து இருக்கு பை இந்த டப்பாவை, இப்ப என் கையை பார்க்காம டப்பாவை பத்தி சொல்ல முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? அப்ப எல்லா காயினாத்துல அத்தனை வஸ்துக்களையும் அவன் தான் சூழ்ந்திருக்கிறான். அப்படிங்கும்போது அவன் பக்கம் நசர் போகாம சிருஷ்டி எப்படி நீ பார்க்க முடியும்? ஒன்றும் முடியும். வரைஞ்சுங்களா? இந்த கையை டப்பா உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொன்னேன். ஆனா உண்மை நல்லா இப்படி சூழ்ந்து இல்லை. இந்த டப்பாவை எப்படி இந்த சில்வர் சூழ்ந்திருக்கிறதோ அப்படி சூழ்ந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்படி எப்படி சூழ்ந்திருக்கிறான்? இந்த சில்வர் டப்பா என்ற உருவத்துடைய மேலே கீழே உள்ளே வெளியே அனைத்திலும் சில்வர் தான் இருக்கிறது. இவ்வாறு சூழ்ந்திருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியை எப்படி பிளாஸ்டிக் சூழ்ந்திருக்கிறதோ, ஒரு இரும்பு நாற்காலி எப்படி இரும்பு சூழ்ந்திருக்கிறதோ, ஒரு தங்க கம்மலை எப்படி தங்கம் சூழ்ந்திருக்கிறதோ, அப்படின்னா அதை தவிர வேற இல்லவே இல்லைங்க. அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇம் முஹீத். அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வஸ்துவிலும் அவன்தான் ஹாதிராக, அவன்தான் முஹீத்தாக இருக்கிறான். இளஞ்சபை இந்த இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு வந்துருச்சுன்னு சொன்னா நீ வஸ்துக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு மாபெரும் நியமத். இளஞ்சங்களவை அந்த இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ்வே பெருசு. கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சா நீ என்ன ஆயிடுறீங்க? மூமின் ஆயிடுறீங்க. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தா மூமின் ஆயிடுறீங்க. இளஞ்சங்களா நீ இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, பார்க்குற வஸ்துக்கெல்லாம் ஹக்க பார்க்க ஆரம்பிச்சுட்ட. லா இலாஹுடைய இல்மு ஒன்றை வந்துருச்சுன்னா இப்ப என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அந்த மூமின்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடிய உயர்ந்த ஆரிஃபாக அவுலியாவா அல்லாஹ் உன்னை ஆக்கிடுறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லி தம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொண்டீர்களா? மூமினானவர்களுக்காக, ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இது அறியாம உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்ப உங்க இஸ்திக்ஃபார் செய்ய நல்லா ஏன் சொன்னா இந்த ஆரிஃபுடைய இஸ்திக்ஃபாரின் காரணமாக அவ்வளவு பேரை எல்லாம் மன்னிச்சிடறான். ஒரு ஆரிஃப் ஆலிமே லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆரிஃப் பில்லாஹ் அத்தனை பேருக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அவ்வளவு பேருடைய இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அத்தனை பேர் சொர்க்கவாசி ஆக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், அவர் அத்தனை பேருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய உரிமை அல்ல. வஸ்தக்ஃபிர் லி தம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹு அக்பர். இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிற மாபெரும் கருணை. இல்மு வந்துருச்சு பாய். இப்ப எல்லாத்துட்டையும் அல்லாஹ் இலாஹ இல்மு வந்துருச்சு. அல்லாஹ் தான் சிருஷ்டிகளை மௌஜூதா இருக்கிறான். அவன் ஹயாத்தை கொண்டு தான் எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அவனுடைய இல்மை கொண்டு தான் மக்கள் அறிகிறார்கள். எல்லா இல்மும் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன வரணும் பை? நஸரே லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நஸர் வரணும், பார்க்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த வஸ்து முன்னாடி வந்தாலும் கலிமாவை பார்க்காம அந்த வஸ்துவை கையா தொடக்கூடாது. எது வந்தாலும் சரிதான். உன் முன்னால் உணவு வந்தாலும் சரி, தண்ணீர் வந்தாலும் சரி, உலகத்துல எந்த வஸ்துவும் முன்னாடி வந்தாலும் அதுல லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்க்காது அந்த வஸ்துவை தொடக்கூடாது. இதுக்கு பேர் என்னங்க? நஸரே லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பார்க்க ஆரம்பிச்சது. அது எவ்வளவு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள், பெரிய பாக்கியம். நஸரே லா இலாஹ. அடுத்து என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் ஹோஜானா, கலிமாவாகவே ஆயிரம். உன் உள்ளும் புறமும் இன்னொன்று நினைச்சு கூட பார்க்க கூடாது. உன் உள்ளும் புறமும் பார்க்கும் வஸ்துக்கெல்லாம் அவ்வளாக ஆகிராக லாஹிராக பாத்தினாக அவனே ஆயிடுறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எங்கும் அவனே இருக்கிறான். உன் வாயில் வரக்கூடிய பேச்சுக்கள் ஹக்குடைய பேச்சுக்கள் ஆயிரும். உன் கண்ணுடைய பார்வை ஹக்குடைய பார்வையாயிரும். உன்னுடைய சொற்கள் ஹக்குன்னு வரக்கூடிய சொல்லாயிரும். உன் செயல்கள் ஹக்குடைய செயலாயிரும். உன் கையாக காலாக அல்லாஹ் ஆயிடுறான், அவனே ஆயிடுறான். உன் செயல்பாடுகள் அவனுடைய செயல்பாடுகள் ஆயிரும். அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை பத்தி, ஒமா கத்தலூஹும் வலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ்
கத்தலஹும், நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, அல்லாஹ் தான் கொன்றான். கொன்றது சஹாபாக்கள் தான், நீங்க கொல்ல அல்லாஹ் கொன்னேன்னு சொல்றோம். ஒமா ரமைத்த, நபியை நீங்கள் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் எறிந்தான். நபி எரிஞ்ச, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. அதாவது ஆயத் இப்படி சொன்ன, ஒமா ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான்னு சொன்னா நபி எரியல போல தெரியுது. நபி கல் எடுத்து மண் எடுத்து நபி எரியவே இல்லை. நபி சும்மா இருந்தாங்க, அல்லாஹ் எரிஞ்சான்னு விளங்குவாங்க. அதனால சந்தேகம் வர கூட என்ன சொல்றா, ஒமார் அமைத்த நபியை நீங்கள் எரியவில்லை, இது அமைத்த, நீங்கள் அந்த மண்ணை எடுத்து எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை. நபியை நீங்க எரியல, நான் தான் எரிஞ்சுன்னு சொல்லலாம்ல. நீங்கள் மண்ணை எடுத்து எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை, நான் தான் எரிந்தேன். ஒமார் அமைத்த, நீங்கள் எரியவில்லை, இது அமைத்த. ஒமார் அமைத்த இது அமைத்த, நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை, நான் தான் எரிந்தேன். அப்ப நபிதான் எரிஞ்சாங்க, வாசுல கல்ல எடுத்து எரிஞ்சது நபிதான். ஆனா நபி இல்ல, நபியாக அவங்க இல்லவே இல்லை, பனாஃபில்லால இருந்தாங்க. இந்த குவத்து என்னது இல்ல, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த மண்ணு என்னது இல்ல, பிடிக்கிற சக்தி என்னது இல்ல, இந்த கையும் ஏன் வெறும் சூரத் தான், அல்லாஹ் தான் மூஞ்சிதா இருக்கிறான், என்னில இருக்கணும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு போட்டாங்க நபி. அந்த உணர்வோடு போட்டனேலப்பா. நபி நபியா போட்டிருந்தாங்கன்னா முன்னாடி 2 பேர் கண்ணுல தான் விழுந்திருக்கும். நபியை பிடிச்சு மௌலா நான் இல்ல நீதான் போட்டாங்களா இல்லையா, அங்க இருந்து 1000 அந்த காஃபிருடைய கண்ணுலயே விழுந்துருச்சு மண். மௌலா போட்டது இல்ல, அது அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும். பிடிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்கி போட்டாங்க. அப்ப நீதான் அத்தனை பேர்ல இருக்கிற ரப்பே, எல்லாரும் கண்ணை கசக்கிறான், எல்லாரு கண்ணிலையும் ஒரு புடி மண்ணு விழுந்துருக்கு. நபி போட்டது ஒரு புடி மண்ணு, நபி போட்டது அந்த ஒரு புடி மண்ணு அத்தனை பேர் கண்ணிலையும் ஒவ்வொரு புடி மண்ணு வந்து எப்படி விழுந்து. ஏன்னா மௌலாட்டு இருந்து வந்துச்சு. அப்ப விளங்கிய மௌலாவுடைய சக்தியை விளங்கிய, இந்த இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் சக்தியை விளங்கிய. நீ நான் இல்லைன்னு நினைச்சு நீ செய்ய ஆரம்பிச்ச, உன்னில இருந்து மௌலாவுடைய குதிரத்து வெளியாக ஆரம்பிச்ச. தண்ணி கேட்டாங்க சஹாபாக்கள், கொண்டாங்க, விரல் வச்சுக்கிட்டாங்க பாத்திரத்துக்கு, வந்துகிட்டே இருக்கு, விரல்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. மொத்த படையும் குடிச்சாங்க. இருந்தது 1 டம்ளர் தண்ணி தாங்க, அந்த 1 டம்ளர் தண்ணியில மொத்த படையும் தண்ணி குடிச்சிச்சு, மொத்த படையும் தண்ணி குடிச்சு. விளைஞ்சுங்களா? அப்ப இந்த கமால் எப்படி வந்துச்சுங்க, தன்னை அழித்துக் கொள்வதின் காரணம். எப்ப நீ உன்னை இல்லாம ஆக்கிறியோ அந்த கமால் உன்னையும் வெளியாகும். இல்லாம ஆக்கி பார் கொஞ்சமாச்சு. சபு தமாஷா கர்ச்சுக்கே ஏபி தமாஷா கற்கது, எல்லா ஆட்டமும் ஆடியாச்சு, இந்த ஆட்டமும் கொஞ்சம் ஆடிப்பார். விளைஞ்சுங்களா? ஆசம் கும்பி இது நீ என்ன உத்தரவு கொண்டு எதிரிங்கன்னாங்க. நான் நவுந்துக்கிட்டாங்க போய், அங்க நான் எங்க இருக்கிறேன், 2ஆ பிரிச்சு பாக்குறதுக்கு நான் எங்க இருக்கிறேன். யூசுப் அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கும்பி இது இல்லா இது பை என்ன பை பறவையே ஜி வனஃபக்து ஃபி, பறவையை செய்வாங்களே பை, அதில் ஊதுவாங்கல்ல இருங்க, அதில் ஊதுவாங்க, உடனே ஊதி வந்துடும். தைரம்பி இதுன்னு இல்லா சொன்னாங்க, அன்னி அஹ்லுகுலக்கும் மின தீரி கஹைஅத்தி தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லா. அல்லாஹ் உத்தரவை கொண்டு நீ பறவையாகுனாங்க, பறவை ஆயிடுச்சு. உபரிவில் அக்மஹ வல் அப்ரஸ வஹியல் மௌதா பிஇذنில்லா. நபி மௌதா போனவங்களை பார்த்து கும்பி இதுனில்லான்னு சொல்லுவாங்க. யாரு அது? மையத்து எந்திரிச்சு கும்பி இதுனில்லா. அப்ப கும்பி இதுனில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹவுஸ் ஆதம் ரலியல்லாஹு தஆலா ஒரு மையத்தை போயிட்டு கும்பி இதுனி நாங்க இன்சிடென்ட். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது இல்லான்னு சொன்னாங்க, இவங்க இதுனின்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சதா ஹத்துல மஹுவா தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனா கும்பி இதுனின்னு சொன்னா இப்பதான் அல்லாஹ்வுடைய மகன், அப்ப அல்லாஹ்னே சொல்லிடுவோம். பாத்தீங்களா? என்னுடைய உத்தரவு கொண்டு எந்திரின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மகன்னே சொல்லிடுவான். இப்பயே அல்லாஹ்வுடைய மகன் சொல்றான், அவங்க தான் அல்லாஹ்னு சொல்லிடுவான். இல்ல அல்லாஹ்வுடைய வாப்பான்னு சொல்லிடுவோம். பாத்தீங்களா? கும்பி இது நில்லா அப்படின்னு சொல்ல பாருங்க, கும்பி இது நீண்டாங்க எந்திரிச்சுக்கிட்டு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? அபுல் 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 ஹுதா, இறைவனுடைய
அவங்க இப்னுல்லா குதா இல்லை, இப்னுல்லா இல்லை, அபுல்லா, அல்லாவுடைய வாப்பான்ருவான், திருட்டு பயல் இல்ல அல்லான்ருவான். அதனால கும்பி இது இல்லா எஜமானோட உத்தரவு கொண்டு எதிரி அவங்க அங்க சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம். இப்ப முஹைதீன் ஆண்டகி ஹக்க விட்டு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அட மௌலா என்கிட்ட தாங்க இருக்கிறான். அவங்க வந்து ஐனியத்தை காட்ட வந்தாங்க. அவங்க ஐனியத்தை மக்களுக்கு பிரபலப்படுத்த வந்தாங்க. மௌலாவை எங்கேயோ வச்சிருக்கிறான், முஹைதீன் ஆண்டகி எங்கேயோ வச்சிருக்கிறான். இந்த முஹைதீன் தனியா இல்ல, மௌலா கூட தான் இருக்கிறான். இல்ல கொம்பி இது நீ ஏன் உத்தர கொண்டு எந்திரி எந்திரிச்சு மையத்து கொம்பி இது நீ. அவங்க கும்பி இதுல சொன்ன காரணம் விளைஞ்சுங்களா, இவங்க கும்பி இது நீ காரணம் விளைஞ்சுங்களா, கும்பி இது நீட்டாங்க. அப்ப எஜமா சொல்றாங்க ஜி விளைஞ்சுங்களா, இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மிடத்திலே வந்தால் அதை விட பெருசு எதுவும். அப்ப அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள் ஆக பெரிய நேமத்து பை லா இலாஹ இல்லல்லாஹ். இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் பெரிய நேமத்து ஒண்ணுமே இல்லை பை. இந்த இல்ம் இல்லாதவன் துனியால என்னதான் படிச்சிருக்கட்டும், அவன் என்னதான் துனியாவுடைய இல்மை படிச்சிருக்கட்டும், அல்லது ஷரியத்துடைய இல்மு எவ்வளவுதான் கரைச்சு குடிச்சிருக்கட்டும், இல்மே லா இலாஹ இல்லை என்றால் அவன் ஜாஹிலஸ்த் ஜாஹிலஸ்த் ஜாஹிலஸ்த். मन अरफ का जिसमें ना इदराक हो उस तमाम इल्म फन पर खाक हो. அந்த எல்லா இல்முகள் கலைகள் மீதும் சாம்பல் உண்டாகட்டும். ஜிஸ்மே மன் அரஃப் கா நா இத்ராக் ஹோ, இதுல மன் அரஃபாவுடைய இத்ராக் இல்லையோ அந்த இல்ம் எல்லாம் அழிந்து போகட்டும். அது வெளிரங்க கல்வியா இருக்கட்டும், நீ படிக்கிற நஃபாயிஸா இருக்கட்டும், நீ படிக்கிற ஜி 7 வருஷம் படிக்கிற எந்த கிதாபா சஹாபாக்கள் படிச்சாங்களா? படிங்க அந்த கிதாப. இதெல்லாம் எதற்கு துணை செய்ய வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்முக்கு துணை செய்ய வேண்டும். இது வசீலையே லா இலாஹ இல்லல்லாஹ். 7 வருஷம் ஓதக்கூடிய எல்லா பாடமும் வசீலையே இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். மாசலபக்களுக்கு மந்திக்கு எங்க படிச்சு கொடுக்குறீங்க, மானி எங்க படிச்சு கொடுக்குறீங்க? என்ன சொல்லுவாங்க? இல்மே குர்ஆன் இல்மே ஹதீஸுக்கு வசீலா. இதை கொண்டு இல்மே குர்ஆனை இல்மே ஹதீஸை இன்னும் தெளிவாக விளங்குவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது அசலுல் இல்மா இல்ல, அதே மாதிரி அது ஃபர்உல் இல்ம். அதே மாதிரி அசலுல் உல்ம் அல்ஹம்துலில்லா அல் இல்முல் உலூம் அசலுல் உலூம் எதுங்க? இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா இல்முகளுக்கும் அசல் எதுங்க? இல்மே லா இலாஹ. அதற்கு விளக்கம்தான் ஒட்டுமொத்த குர்ஆனும் ஒட்டுமொத்த ஹதீஸும். சுப்ஹானல்லாஹ். நீ படிக்கக்கூடிய எல்லா குர்ஆன் ஹதீஸும் அந்த அசலுல் இல்மாகிய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஷரஹ் தான் மொத்த குர்ஆன். சஹாபாக்கள் எத்தனையோ பேர் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தாங்க. முழு குர்ஆன் இறங்கல அவங்களுக்கு. பத்ர் சஹாபாக்கள் கவனிங்க, பத்ர் சஹாபாக்கள் ஜி பெருமாசம் மதீனாவுக்கு வந்து சில நாட்கள்ல மொத்தாயிட்டாங்க. மதீனா வந்து 1 வருஷம் கூட இல்லை. எவ்வளவு குர்ஆன் கத்திருப்பாங்க, எத்தனை பேர் ஹாஃபிதுல் குர்ஆன் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் ஷரஹ் தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேர் தஃப்சீர் படிச்சிருப்பாங்க, எவ்வளவு ஹதீஸ் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஈடு என்ன துனியாவில் கடைசி வரைக்கும் யாருமே இல்லை. ஏன்னா அவங்க மாஹிரே லா இலாஹ இல்லல்லாஹ், பெருமானிடம் படித்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாஹிரா இருந்தாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஷுஹூது செய்யக்கூடியதா இருந்தாங்க. அதனால நம்ம ஷேக் நாயகம் இந்த புனிதமிகு இரவுல எல்லா இல்மும் படிக்கிறதை விட கலிமாவோட இல்மு படிங்கம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ் படிங்கம்மா இல்லைங்களா? ஒரு மனிதன் 1000 ரக்காத் தொழுகிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு இல்லாம. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் உடன் வந்து 2 ரக்காத் தொழுதா அது இஹ்சானுடைய பாடம். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹுடைய இல்மு. எத்தனையோ குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறான், குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறான், குர்ஆன் ஓதிட்டே இருக்கான், குர்ஆனுடைய அசராத் கல்புல உண்டாகவே இல்லை. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு விளங்கி ஓதுறான், விளங்கி அவன் கேட்கிறான், அந்த கல்புல போய் அசர் செய்யும். போய் ஒருத்தர் 1 மணி நேரம் பயான் கேட்டான், போய் சஜ்ஜ நம்ம லைலத்துல் கத்ர் இரவு பயான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பயான் கேட்டோம். லைலத்துல் கத்ர் பயான்னு போட்டுருந்துச்சு. ஒருத்தர் ஜெர்மன் பாஷையில் பயான் செய்றார். சரி ஏதோ ஒரு பயான் கேட்போம் அப்படின்னு 5 மணி நேரம் பயான் கேட்டான், ஒரு வார்த்தை கூட விளங்க. இது பிரயோஜனமா? அது ஒருத்தன் பயான் கேட்டான், தமிழ்ல ஒருத்தர் பயான் செய்ற ஒரு ஹதீஸ் சொன்னார், 5 நிமிஷம் தான் கேட்டான், விளங்குச்சு இவனுக்கு. இது பிரயோஜனமா? விளங்குச்சு, அதுதான் பிரயோஜனம். அது மாதிரி குர்ஆனை நீ ஓதிக்கிட்டே சவாபு கிடைக்கும். ஓத ஓத ஒவ்வொரு வார்த்தைக்கு 1க்கு 10 சவாபு கிடைக்கும், ஒரு லஃப்ஸுக்கு 10 சவாபு கிடைக்கும்.
ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாய். அல்லாஹ்வுடைய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அலா இன்னஹும் பிகுல்லி ஷைஇன் முஹீத். நான் தாவா அத்தனை விஷயம் சூழ்ந்திருக்கேன்னு சொல்றானே, எப்படி சூழ்ந்திருக்கான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் நம்மை சூழ்ந்திருக்கானா எப்படி, அர்த்தம் என்ன என்று விளங்கி நீ கொஞ்சமாச்சும் ஓது. இப்ப விளங்கி நீ ஒரு ஆயத்தை ஓதுவது விளங்காமல் 1000 ஆயத்தை ஓதுவதை விட மேலானது. விளங்காமல் ஓதுனா அது வேஸ்டா? இல்லவே இல்லை, அதுவும் சவாபு தான். ஒரு லவ்ஸுக்கு பத்து சவாபு கிடைக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியது எல்லாரும் ஓதி சவாபை சம்பாதிக்கிறதுக்கான குர்ஆன் இறக்கணும். குர்ஆன் அல்லாஹ் ரசூலுக்கு ஏங்க இறக்கணும்? இல்ல எதுக்காக இறக்கணும்? நஸ்ஸலஹு எதுக்கு இறக்கணும்? ஹக்கையும் பாத்திலையும் பிரிச்சு காட்டுறதுக்கான எல்லாம் இருக்கு குர்ஆன். இதுக்கெல்லாம் தஃப்சீரன் லிகுல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவையும் விளக்கம் கூறுவதற்காக. உன் கல்புல ஹக்கு எது, பாத்தில் எது, உண்மை எது, பொய் எது என்று விளக்கம் கூறுவதற்காக அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய நோக்கத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? பை தஃப்சீலன் லிகுல்லி ஷைஇன், ஆயிட்டுனவே உங்களுக்கு விளக்கம் தருவதற்காக அல்லாஹ் இறக்கணும். நீங்க எல்லாரும் ஓதி சவாபை சம்பாதித்து அது யாருக்காவது ஈசால் சவாப் செய்து முத்தா போறவங்களுக்கான் அதுக்கு அல்ல இருந்துச்சான். முதல்லின் நாசிய பையினாத்தின் மின் ஹுதா வல் ஃபுர்கான். வனஸல்னா அலைக்கல் கிதாப, நவனி இந்த கிதாபை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். திபியானன் லிகுல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுக்கும் விளக்கத்தை அந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிறோம். அத்தனை வஸ்துக்களுடைய விளக்கங்களும் தெளிவும் அந்த குர்ஆன்ல இருக்கிறது. வஹுதன், உங்களுக்கு நேர்வழி காட்டி, எது ஹக்கு எது பாத்தில் என்று நேர்வழி காட்டி. வரஹ்மத்தன், உங்களுக்கு பேர் அருளாக இறக்கி வைத்தோம். புஷ்ராலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாக இறக்கி வைத்தோம். முதலில் முத்தகீன், தக்வாவுடையவர்களுக்கு வழிகாட்டியாக இறக்கி வைத்தோம். வழிகாட்டியாக இறக்கி வைத்தோம், ஹிதாயத்தாக இறக்கி வைத்தோம், ரஹ்மத்தாக இறக்கி வைத்தோம், தெளிவுபடுத்துவதாக இறக்கி வைத்தோம். அதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் ஓதி நன்மை பெறுவதற்காக இறக்கி வச்சோன்னு சொல்லு. நன்மை இருக்கா இல்லையா? கட்டாய நன்மை இருக்கு, புரிஞ்சுங்களா? ஆனா நீ பெறக்கூடிய அந்த சவாப் இருக்கே, அதுக்கு மட்டும் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கல. பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த குர்ஆனை படித்து தெளிவுபடுத்தி விளங்கி உயர்ந்த அந்தஸ்து அடையிறதுக்காக நல்லா இறக்கி வச்சு, புரிஞ்சுங்களா? அதில் உள்ள வஸ்துக்களை விளங்குறதுக்காக நாம் அதை விட்டோம். இன்னைக்கு வெறும் ஓதுறதுக்கும் ஹாஃபிஸா 30 ஜுஸு ஓதுறதுக்கும் குர்ஆன் வெறும் திலாவத் சவாபு அல்லது தராவில ஓதுறது, மூத்தா போறவனுக்கு ஈசா சவாபுக்கு ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறது, அதுக்கு நான் கிட்டே குர்ஆன் ததப்புரிய குர்ஆனே இல்லடி என்ன போய் அர்த்தம்? ததப்புரிய குர்ஆனே இல்லை. டாக்டர் சீட் எழுதி கொடுத்தாரு, இதான் சாப்பிடு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கே கொண்டு போனோம். என்ன சார் நீங்கள் மருந்து எழுதி கொடுத்தீங்க, பிரயோஜனமா இருந்துச்சுங்களா? ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சார். என்ன அன்னைக்கு காதை அரைச்சி உங்க சீட்டை கிழிச்சு தான் காதை குறைஞ்சேன். டாக்டர் கொடுத்த சீட்டை கிழிச்சு காதை குறைஞ்சிருக்கான். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்புறம் வேற எதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? சளி வஞ்சி பிள்ளைங்க ஈர்த்து சிந்தறது, உங்க சீட்டை கிழிச்சு தான் மூக்கான் சிந்தி விட்டேன். ஆக உங்க நீங்க கொடுத்த சீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சார். இதுன்னு சொல்லுவேன். அவன் பெரிய டாக்டர்கிட்ட போய் லைனில் நின்று அப்பாயின்ட் பண்ணி 2000 காசை கட்டி அப்பாயின்ட் பண்ணி எழுதி கொடுத்தா அந்த சீட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அவன் நிறைய ஒன்றும் தொலைக்க பயன்படுத்தலை. எப்படி அது வெளிரங்க பயனும் பயன்தான் யாரும் இல்லைண்டா. டாக்டர் சீட்டு மூக்கு தொலைக்க உபயோகப்படுத்தி, காது கொடையை உபயோகப்படுத்துச்சுன்னு சொன்னான். அந்த மாதிரி மோலா இல்லைங்களா? அல்லா தௌராத், இஞ்சில், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அது நீ அந்த கலாமை வந்து சாதாரண பேப்பர்னு நினச்சிக்காத, சவாபு கொடுக்கறதுக்காண்டி ஒரு சவாபு நினச்சிக்காத. அது நிச்சயம் அலிஃப் லாம் மீம் பை, இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொன்ன பை. குர்ஆன் ஷரீஃப் சும்மா தொட்டாலே சவாபு தான், அது கண்ணில் ஒத்தினாலே சவாபு தான், அது தலையில் வச்சாலே சவாபு தான், அது அலிஃப் லாம் மீம்னு சொன்னாலே சவாபு தான். இது உங்க மனசுல வேற விஷயத்தை விளங்குறதுக்கானே சொன்னேன். வெறும் வெளிரங்கத்துக்காக இந்த குர்ஆன் நல்லா கொடுக்கலங்கிறதுக்காண்டி ஒப்பிடாதீங்க. மூக்கு துடைக்கிறதுக்கும் அப்படி சொன்ன நினச்சிக்காது, நினச்சிங்களா? அப்போ எப்படி ஒரு டாக்டர் சீட்ல 1000 மருந்து இருக்குது, 1000 விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. அதை கற்று நீ பேர் அறிஞரா வரலாம். ஒரு புத்தகத்தை படிச்சு பேர் அறிஞரா ஒருத்தன் போயிடுறான். இந்த புத்தகம் படிச்சேன் என் வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்னு சொல்றான். பை அதை விட்டு அந்த புத்தகம் எதுக்கு உபயோகிச்சு, அந்த புத்தகம் பல நேரங்களில் தண்ணி ஈரத்தான் தொடக்க உதவுச்சுங்க சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி குர்ஆனை வெறும் வெளிரங்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தாதீர்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லுங்க. எல்லாம் பாதுகாப்பான மூக்கு துறைக்கு அப்படியே அந்த அர்த்தம் வச்சுக்காதீங்க பை. குர்ஆன் என்பது வந்து
படித்து நன்மை பெறுவதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹ் இறக்கி வைக்கல, சவாபுக்காக வேண்டி மட்டும் இறக்கி வைக்கல. வெறும் சவாபுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சு ஒரு அல்லம் சூரா மட்டும் போதும், ஓதிக்கிட்டே இருங்க, மொத்த 1000 வாட்டி ஓது 2000 வாட்டி சவாப் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைக்கும். நஸ்ஸல்னா அல்லாஹ் சொல்றாங்க, அது லினுஸப்பித பிஹி ஃபுஆதக, ஒரு உள்ளத்தை தரிப்படுத்துவதற்காக வேண்டி இறக்கி வைத்து. இன்னொரு இடத்துல ஃபர்ரக்னா கொஞ்சம் பிரிச்சு இருக்கணும் குர்ஆனை. கதாலிக்க லினுஸப்பித பிஹி ஃபுஆதக வரத்தல்னாஹு தரத்தீலா. இந்த குர்ஆனை இறக்கி வைத்த நபியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 உங்கள் கல்புகளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை போட்டு திணித்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்காக வேணும். ஒரே தடவை மொத்தம் எனக்கு இஷ்டமா தெரியாது. இன்னைக்கு ஒரு பேன் கேட்டீங்க, நாளைக்கு ஒரு பேன் கேட்டு திரும்ப திரும்ப ஷேக் சொல்ல சொல்ல பேன் கேட்டே இருக்கிறீங்க. இப்போ இதே மாதிரி 1000 பேன் கேட்டா கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லா பதிதா, இது நல்லா உறுதியா பதிதா இல்லையா? அப்ப குர்ஆனை பிரிச்சு பிரிச்சு இறக்கணும். லினுஸப்பித பிஹி ஃபுஆதக, கல்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு போய் நல்லா ஆணித்தரமாக பதிய வைப்பதற்காக இறக்கணும். உள்ளத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்கிறது. இதுல லா இலாஹ இல்லல்லாஹ்ல இப்ப ஷரஹ லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மொத்த குர்ஆன். இப்ப குர்ஆன் ஷரீஃபை படிக்கும் போதே லா இலாஹோட சம்பந்தப்படுத்தி படிக்கும், கலிமாவோட சேர்த்து படிக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப அதைத்தான் ஷேக் நாயகம் இந்த லைலத்துல் கத்ர்ல அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுவோம். இப்ப மற்ற எல்லா நன்மைகள் தான். தொழுகை நன்மை, நோன்பு நன்மை, எல்லாம் நன்மை தான். இந்த நன்மைகளிலே ஆக மேலானது எதுங்க? இல்மு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்ம். மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரிலே நின்றார்களோ ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் அல்லாஹ் தான் இலாஹ் என்ற ஈமான் உடனே, அல்லாஹ் தான் இந்த லைலத்துல் கத்ரை எனக்கு கொடுத்தான் என்ற அந்த நம்பிக்கையோடு, இஹ்திசாபன் என்ன? நன்மை எதிர்பார்த்தவனாக, நன்மையை கணக்கிட்டவனாக. ஏன் அப்படி இருக்கிற? அல்லாஹ்வுடைய ஃபதுலை கணக்கிட்டவனாக, அல்லாஹ் தஆலா நம்ம மேல் பொழிந்த பெரும் அருள் கொடைகளை கணக்கிட்டவனாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடைகள் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு அருள் கொடை என்னங்க? லைலத்துல் கத்ர் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான், நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. லைலத்துல் கத்ர்ல இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடறானா இல்லையா? நாம் பாவங்களை இஸ்திக்ஃபார் செஞ்சா மன்னிக்கணும்னு இல்லை, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கொடுத்ததே நம்ம மன்னிக்கதான். அல்லாஹ் கொடுத்தான், நம்மளை மன்னிக்க வேண்டி விரும்பிதான் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் நம்ம கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சர்க்கார் சொன்னாங்க, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, அரசுல ஒரு தூண் ஆடும், ஹதீஸ்ல வருது. நீ ஏன் ஆடுறன்னு கேட்பான். இந்த அடியான் கலிமா சொன்னா, நீ மன்னிக்கலையே ரப்பே, அவனை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் தான் சொல்ல வச்சேன். அது மாதிரி நம்ம எல்லாம் முற்றிலும் கழுவி சுத்தப்படுத்தி மன்னித்து விளைஞ்சுங்களா நம்முடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ர் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். விளைஞ்சுங்களா? இப்போ இந்த அன்று பிறந்த பாலகர் மாதிரி நம்மளை ஆக்கிடுவோம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். 2 ஷரத்து இருக்கு. ஒன்று, பெற்றோர்கள் மனசை வருத்தப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, யாரும் முஸ்லீம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. இந்த 2ம் இருந்தால் அவங்க மன்னிப்பு தாமதப்படுத்தப்படுகிறது. யாராவது அம்மா அப்பாட்ட வருத்தமாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுங்க, ஃபோன் போட்டு. யாராவது முஸ்லீம்கிட்ட பேசாமல் இருந்தால் மன்னிப்பு கேட்டுங்க, ஃபோன் போட்டு. பா சமாதானம் போயிடலாம்ப்பா, கோச்சிக்காதப்பா, மன்னிப்பு கேட்டுங்க. இந்த 2ம் இருந்தால் இன்றைய இரவு கூட அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. 3வது, முதுமினுல் ஹம்ர், மது அருந்துபவன், போதைப் பொருளை உபயோகிப்பவன். தௌபா செஞ்சுக்க, யால இன்னைக்கு இரவோட விட்டுறேன், இனிய வாழ்நாளில் தொடமாட்டேங்க, போதை வஸ்துக்களை நான் தொடமாட்டேன், அது கஞ்சாவாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் என்று தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த புனிதமிகு லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை பரிபூர்ணமாக மன்னிப்பானாக. மன்னித்தவர்கள் ஜமாத் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்து அருள் புரிவானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய முழு பாக்கியங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கொஞ்ச நேரம் அல்லாஹ் பற்றி பேசினாலும் முழு இரவும் கழித்த சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றாங்க. நாமெல்லாம் பலகீனமானவர்கள். இரவு 6 மணி 6:30 மணிக்கு சூரியன் மறைஞ்சிருந்து காலையில் 6:30 வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும். அத்தனை மணி நேரமும் அல்லாஹ் தஆலாவுடைய வணக்க வழிபாடு செய்யணும். ரொம்ப சிரமம். நமக்கும் தேவைகள் இருக்குது, கை கால் வலிக்கும், கண்ணு சொக்கும், எல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் அல்லாஹ் பற்றி பேச அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாத் தொழுதுட்டான், அவன் இரவுல பாதி இரவு நின்று வணங்கினவன் மாதிரி. இப்போ இன்னும் ஜமாத் தொழுகைங்களா இன்ஷா அல்லாஹ் தொழுகைங்கள. அடுத்து ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத் தொழுதுட்டான்,
அவன் மீதி இரவும் முழுமையாக நின்று வணங்கிய சவாப் அல்லாஹ் கொடுத்துறான்டா. அப்ப லைலத்துல் கத்ர் அன்னைக்கு நம்ம இஷாவும் ஜமாத் தொழுதோம், பத்ரும் ஜமாத் தொழுதோம், முழு இரவையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் கழித்ததாக அல்லாஹ் எழுதி வச்சிடறாங்க. அதுக்கு மேல கொஞ்ச நேரம் அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அல்லாஹ் அந்த இரவை முழுமையா அடங்கியவள அல்லாஹ் அதில் ஆக்கிடுறான் இன்ஷா அல்லாஹ். சொன்னாங்க இரவு தூங்காம உட்காந்து புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த இரவு மதிக்க சொன்னான். ஏதாவது மனசுல அல்லாஹ் திக்ர் ஏதாவது திக்ர் செஞ்சுக்கிட்டு சும்மா உட்காந்துரு, அந்த இரவை அடியான் தூங்கி கழிக்காமல் முழிச்சிருந்தானே அந்த முழு சவாப் அல்லாஹ் கொடுத்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இரவை முழுமையாக கழித்து முழுமையான நன்மையை பெற்ற ஒரு ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்துவானாக. இது போன்று இன்னும் பல்லாயிரம் லைலத்துல் கத்ர்களை நம்ம ஷேகுடைய தர்பாரில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த லைலத்துல் கத்ரில் முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனி கொடுங்க, சொல்லி கொடுங்க.